எஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு தமிழ் பூமி வீக்லி மீட். இந்த வாரம் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னாக்கா, ஐடி பீப்புளெலாம் வந்து வேற என்னென்ன அதர் ஸ்கில்ஸ் நம்ம வந்து வளர்த்துக்கலாம், இல்லை என்னென்ன அதர் ஸ்கில்ஸ் இருந்தால் ஒரு ஐடி, இதை லிட்டரலி ஐடி பீப்புள்னு நம்ம சுருக்கக்கூடாது தான். நம்ம கம்யூனிட்டி ஐடியா இருக்குது. ஐடி பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருந்தால் எப்படி அது வந்து ஒரு எட்ஜாக சர்வ் ஆகுது. வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டெக் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய இது அவர் வந்து விக்னேஷ் வந்து சொல்லுவார். அவர் வந்து அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன், அவர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில். மிஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஓவர் டு விக்னேஷ். விக்னேஷ் ஜி, ப்ளீஸ். Yes, Ji. Good evening, all. வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி இருக்கு. யூ கேன் மேனேஜ். Okay. மற்றவங்களுக்கு கரெக்டா இருக்கா? Is it Okay, wow, voice ஓகேங்களா? Good evening, all. okay? Okay. ஓகே நவ் இட்ஸ் ஃபைன் ஜி. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். பட் ஓகே, கேக்குது, ஆடிபிளா இருக்கு. Okay, fine. Yes, Ji. Once again, good evening, all. Okay, my name is Vignesh, Director of HTG Technologies. Since 2017 இருந்து நம்ம இன்ஸ்டியூட் ஹைடெக் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்ல ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்டர் தட் ஹெச்டிஜி டெக்னாலஜிஸில் தான் நம்ம ட்ரைனிங்ஸ், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எவரி ஒன் ஆடியபிள்? எஸ் எஸ். இந்த வெர்டிகல்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து இந்த வீக் நம்ம பிளான் பண்ணது அப்படின்னா, ஜஸ்ட் லெட் மீ ஷேர் வித் மை ஸ்க்ரீன். ஐ ஹோப் எவரி ஒன் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது ஜி. ஓகே, கரெக்டாக நம்ம டாபிக் போயிடலாம். தட் எவ்ரி ஒன் ஐடி பீப்புள், எல்லாரும் ஐடி தானா? எல்லாருமே ஐடி பேக்ரவுண்ட். இப்போ கரண்டாக ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாரி கொடுக்குறதுனா கொடுத்துடலாம். ஆமாம் ஜி, மோஸ்ட்லி ஐடி தான். ஓகே ஓகே ஓகே. நம்ம இப்போ பர்பஸ் ஆஃப் வெபினார் நான் டைரெக்டாக போயிடுறேன். ஜஸ்ட் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 12 ஸ்லைட்ஸ் தான். ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வந்தேன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் டெசிஷன்ஸ் யுவர்ஸ். என்னென்ன வேஸ் இருக்குது, நான் ஒரு டாபிக் தான் எடுக்க போகிறேன். அந்த டாப்பிக்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஐடி பேக்ரவுண்டாக இருந்தாலும் சில பீப்புள்ஸ்க்கு வந்து கோடிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐடியில் ஒரு 3-4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். மீன் டைம் வந்து எனக்கு இன்கம் அதுக்கேற்ற மாதிரி குறையாமல் இருக்கணும், ஐடியில் இருந்த இன்கமே வரணும், பட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஒர்க்காக இருக்கணும், நான் கொஞ்சம் ரிமோட் மோடில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், எனக்கு விருப்பப்படுறப்ப நான் ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கணும். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதுதான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இது பர்பஸ் அது என்னன்னா, சார் சொன்ன மாதிரி தான், வாட் ஆர் த அதர் ஸ்கில்ஸ் அண்ட் மேக்கான ஐடி கைஸ், ஐடி ஏர்ன் பண்ணுறதுக்கு வேறு ஐடி ஃபீல்டு இல்லாமல் வேறு என்ன ஏர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, தென் அதை எப்படி நம்ம இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பேசிக். ஃபர்ஸ்ட் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஓஷன் மாதிரி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்டு, அந்த ஒரு ட்ரைனிங்லேயே, அந்த ஒரு ஃபீல்டுலேயே நிறைய டெஸ்டினேஷன்ஸ், நிறைய ரோல்ஸ் இருக்குது. அந்த ஒரு ரோலில் நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கோடிங்ஸ் தெரியாமல் ஒரு ஜஸ்ட் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் மட்டும் வச்சுட்டு ரிமோட் மோடில் எப்படி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்போ பெட்டராக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபியூச்சரில் இப்போயே நம்ம எல்லாமே டிஜிட்டலாக தான் போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனாலும் போய் ரிவ்யூஸ் தான் பார்க்குறோம். ஓப்பன் டாக் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்ட்டையோ நம்ம வந்து கேட்குறது குறைஞ்சிருக்கு. கேட்போம் ஆப்வியஸ்லி, பட் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அந்த ப்ராடக்ட், பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ், அந்த கம்பெனியோட கூகுள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அவங்க லொக்கேஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எதில் அமேசானில் அவைலபிளாக இருக்கா, ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கா, அவங்கள ப்ரீவியஸாக வாங்கினவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன, அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணுவோம்.
ஸோ இப்போ ஃபியூச்சர் இப்போ கரண்ட்டும் சரி ஃபியூச்சரும் சரி ஃபுல்லாகவே டிஜிட்டலாக தான் போக போகுது. அந்த டிஜிட்டலில் மார்க்கெட்டிங்கிறது தான் நமக்கு இருக்க போகுது. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாருமே. சிம்பிளாக நான் ஒரு ஷாப்பு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு கூகுள் மீ பிஸ்னஸ் லொக்கேஷன் வைக்கணும் அப்படின்னாலுமே அதுலேயே நம்ம என்டர் ஆயிடுறோம் டிஜிட்டலாக. ஏதாவது நம்ம ஒரு சர்ச் பண்ணுறோம் அட்ரஸ் தேடி கிடைக்கல அப்படின்னா உடனே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணுறது அதுதான். தென் அந்த பர்டிகுலர் நேம் போட்டு நம்ம சர்ச் பண்ணாலும் அந்த ஷாப்புக்கு போவோம். இல்லை இந்த ஒரு ஒரு நியர்பை ஒரு ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணுறோம், ஒரு நியர்பை ஸ்கூல்ஸ் போகிறோம், காலேஜ் போகிறோம், நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுற ஒரு கீவேர்ட் போட்டோம்னாலே நமக்கு கூகுள் சர்ச் இன்ஜினில் வரதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடுறோம். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான ஸ்கோப்பும் வந்து நல்லா நமக்கு வைடாக இருக்குது. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எங்கெங்கே நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த ஃபீல்டில் எப்படி நான் என்ட்ரு ஆகுறது, ஃப்ரீலான்சர் என்ட்ரு ஆகணுமா இல்லை ஒரு கம்பெனி மூலியமாக போகணுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். நம்ம ஆல் ஆர் ஐடி பீப்புள்ஸ். ஸோ எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு ஓரளவு ஒரு ஐடியாஸ் இருக்கும். நானும் அப்படியே பேசிக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. டெப்த்தாக வேணுங்கிற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் மீட்டில் கூட நம்ம எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து கூட நம்ம பிரீஃபாக பார்த்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது எல்லாரும் புரிதல்னு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டையோ நம்மளோட சர்வீஸையோ நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ எந்த சோஷியல் மீடியா எந்த பிஸ்னஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியா பீக்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷன் ஃபீல்டு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிங்க்டின், யூடியூப் அந்த மாதிரி இருக்கும். தென் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நம்மளோட ட்ரைனிங்ஸ் நம்மளோட அதர் திங்ஸ் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எங்கேஜாக வச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடி பீப்புள்ஸ் எல்லாரையுமே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு சோஷியல் மீடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது பேசிக்காக இதுதான். நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டையோ நம்மளோட சர்வீஸையோ பீப்புள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அதான் உங்களுக்கு வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறத சிம்பிளாக கொடுத்துருக்கேன். ரொம்ப குழப்பாமல் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த ப்ரொமோஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் or service using online channels like social media, search engines, websites, email and digital ads. இது மூலமா கஸ்டமர்ஸை எங்கேஜிங்காக வச்சுக்கிறது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஒரு சிம்பிளாக இது பேசிக்காக ஒருத்தவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு கேட்டால் இதுவே ஒரு புரிதல். இது இருந்தாலே எல்லாருமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஓகே பிஸ்னஸ் இருக்கு, அதில் நான் வந்து எதுக்கு நான் வந்து டிஜிட்டல் மூலியமாக தான் நான் பண்ணணுமா, ட்ரெடிஷ்னலாக பண்ணாலுமே எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். இதில் நான் டிஜிட்டல் மார்க்கெட் ஐடியை விட்டுட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்தாலோ அதில் எப்படி நான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா அது சின்ன சின்ன விஷயம் நமக்கு இருக்கு. என்னன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்கும். இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் மெயின். நம்ம ஒரு ஆடு பார்ப்போம், டிவியில் தான் பார்ப்போம், ரேடியோவில் பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் இருக்கும், அங்கங்கே ஃப்ளக்ஸ் வச்சிருப்பாங்க, பில்லிங்ஸ் வச்சிருக்காங்க. இப்பயும் இருக்காது, அதெல்லாம் வந்து அடிஷ்னலாக தான் இருக்குது. இப்போ ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம ஒரு கார்பரேட் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக தான் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப்லாம் எப்படி இருக்குங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே ஓகே ஃபியூச்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி போவோம். ஆன்லைன்ங்கிறப்ப வெப்சைட், சோஷியல் மீடியாஸ், இமெயில் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ இது என்னென்ன டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுத்துக்கும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. தென் வந்து அது இது என்னென்ன இது பண்ணால் என்ன யூஸ் இருக்கும், இது பண்ணால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன யூசஸ், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் என்ன யூசஸ், ரெண்டு எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி இது வந்து ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஆன்லைன். ட்ரெடிஷ்னலுங்கிறது பார்த்தோம்னா நம்ம ஆஃப்லைன் போகிறது, நமக்கு ஃபிசிக்கலாக ஒரு பிட் நோட்டீஸோ ஒரு ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி. தென் பார்த்தா இதில் என்னன்னா குளோபலாக நம்ம ரீச் பண்ணலாம். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறப்போ உட்காந்த இடத்துலேருந்தே நம்ம பிஸ்னஸை வந்து குளோபலாக யூனிவர்சல் லெவலில் இந்தியா ஃபுல்லாகவும் பண்ணலாம், இல்லை அப்ராட் ஃபுல்லாகவும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு லொக்கேஷன் டார்கெட் பண்ணி அங்கே மட்டும் என்னோட பிராண்ட் அவேர் ஆகணும் அப்படின்னு பண்ணுறதுலாம் ஈஸியாக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணலாம். நம்ம ரீச் பண்ணுற டார்கெட்டட் ஆடியன்ஸோட வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸாக இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னலில் அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு ஃப்ளக்ஸோ ஒரு நோட்டீஸோ ஒரு பிட் நோட்டீஸோ கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து அந்த ஏரியாவில் தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். ஸோ வந்து டைமும் நிறைய கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. தென் பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். இது எதுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பண்ணுறதுக்கு சொல்கிறேன், நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு டார்கெட்டட் லொக்கேஷன் நம்ம பண்ணுறப்ப
எந்த லொகேஷன் நமக்கு பிசினஸ் பீக் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லொகேஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம பட்ஜெட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெட்டாவா இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸா இருக்கட்டும், தே சஜஸ்ட் அஸ் டு பட்ஜெட் எவ்வளோ நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆப்வியஸ்லி அது நீங்க ஒரு ஃபிளக்ஸோ ஒரு பிட் நோட்டீஸோ போகும்போது அதோட எக்ஸ்பென்சிவோட இதுவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரீச்சஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் இப்போ டிஜிட்டலாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. தென் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா டூ வே என்னன்னா, இது நீ டைரக்டா நம்ம கிளைண்ட்ஸ் கூட நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். நம்ம பிசினஸை டைரக்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கிளைண்ட்ட. ஒரு கமெண்ட்ஸா வரும் நம்ம போடுற ஆடுக்கு, நம்மளோட ஷேர் பண்றப்ப அவங்களோட நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இமிடியேட்டா நம்ம கூட ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். பட் ட்ரெடிஷ்னல்ல பார்த்தோம்னா ஒன் வேலையே இருக்கும். நோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அந்த டிஜிட்டலுக்கு உள்ள ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இதனால தான் சொல்றாங்க அப்கமிங் ஃபியூச்சர் எல்லாமே டிஜிட்டலாக தான் போக போகுது அப்படிங்கிறது இப்போ எல்லாமே நம்ம இது பண்றது. ஸோ நெக்ஸ்ட் அதான் ரியல் டைம் டேட்டா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ராக்கிங். அதெல்லாம் நான் இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் வைஸ் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க, எல்லாமே நம்மள்ட்ட ஒரு டேட்டாவா இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலில் நம்மளுடைய ஒரு டேட்டா நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யார் மீட் பண்ண அதெல்லாம் நம்ம ஒரு நோட் புக்கோ லாக் புக்கோ அந்த மாதிரி போட்டு நோட் பண்றது எல்லா பிசினஸ்க்கும் செட் ஆகாது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கூல்னா ஒரு என்ட்ரி கேட் பாக்ஸ் இருக்கும், அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி அவங்க பண்ணுவாங்க. பட் மற்ற பிசினஸ்க்கெல்லாம் அது செட் ஆகாது. ஸோ ஒரு இன்டீரியர் டிசைன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எத்தனை கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நம்மளை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்ரானிக்ஸ்லாம் இருக்காங்களா வக்கீல்ஸ் அவங்க, தென் ஒரு காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கவங்க, ப்ராடக்ட் சேல் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி டேட்டாஸ் பிசிக்கலா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கேசஸ்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை கிளைண்ட்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதை ட்ராக் பண்ணிக்கலாம். திருப்பி அவங்க அந்த மூமெண்ட்ல கன்வெர்ட் ஆகலைனாலும் நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ரீஃபாலோ பண்றதுக்கு அந்த மாதிரிலாம் அவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேட்டாஸ்லாம் ட்ராக் பண்றதுக்கு நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென் இன்ஸ்டன்ட் அண்ட் ரியல் டைம் கேம்பெயின்ஸ் நம்ம ரன் பண்ணிக்கலாம். நான் என்ன ப்ராடக்ட் பண்றேனோ அதை இன்ஸ்டன்டா என்னால் என்னோட பேஜஸ்ல போட்டு என்னால் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். இமீடியட்டா எனக்கு அதுக்கான ரிசல்ட்டை என்னால் எடுத்துக்க முடியும். பட் இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ட்ரெடிஷ்னலுங்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஒரு இடமா பிசிக்கலா போய் பண்றப்ப ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஸோ இது ப்ரீவியஸா நம்ம சொன்ன மாதிரி ப்ராடட் ஆடியன்ஸா இருக்கும். இது ரீச் ரொம்ப லோவா இருக்கும். ரீச் டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷ்னல். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட். இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபியூச்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஃபியூச்சர் போறதுனால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமா இருக்கும் இதுல. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ட்ரெடிஷ்னல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும் இருக்கும், அதுவும் பண்ணுவாங்க. பட் ஆனால் பீக்ல வரப்போறது டிஜிட்டலா தான் வரப்போகுது. ஸோ ஐடி இல்லாம அதுவுமே நம்ம இதுல எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல். தென் வை சூஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதான் நம்ம ப்ரீவியஸா நம்ம இது பண்ண மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அதர் மார்க்கெட்டிங்ஸை விட. ஹைலி டார்கெட்டட் ஆடியன்ஸ் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ரியல் டைம் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். குளோபல் ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ணிக்கலாம். எங்கேஜிங் வித் கஸ்டமர் டைரக்ட்லி. தென் ஃபாஸ்டர் க்ரோத்தாக இருக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கு. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீக்ஸ்ல இருக்கு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, ஓகே. காமனாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றோம். அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, யார் யார் ஒர்க் பண்ணலாம். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னா நான் ஃபுல்லாவே படிக்கணுமா, இல்லை ஏதாவது அதில் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நான் ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இப்போ நீங்க ஐடில இருக்கீங்கன்னா கிளவுட்ல இருப்பீங்க, ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் தெரியும் உங்களுக்கு, ஆர் அஷ்யூர் டெவாப்ஸ் தெரியும். எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியுமா, ஃபுல் ஸ்டாக்கா தெரியுமா, எல்லாமே ஒருத்தர் லேர்ன் பண்ணிட்டு பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒரு டொமைன்ல இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எண்ட் டு எண்ட் நீங்க லேர்ன் பண்ணாதான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது இங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எண்ட் டு எண்ட் நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ வாட் எவர் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதுல நீங்க அதுல மட்டும் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டி நீங்க ரேங்க் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதுல பேசிக்கா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது என்னன்னு பார்த்தா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ப்ராடர் டாபிக். எஸ்சிஓ நம்ம செப்பரேட்டா நம்ம போடணும், அதுவே ஒரு செஷனா எடுக்கலாம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன இருக்கு, அதுல நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போறோம், அது என்னென்ன யூஸ், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, அது எப்படி ஒரு பிசினஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும், எதனால நமக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஓவரலா மாதிரி சொல்றேன்.
இன் பிட்வீன் எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட கேட்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. எவ்ரி ஒன் ஆடியபிள் தானே? என் வாய்ஸ் கேட்குறதுல கிளியராக இருக்குல்ல? கண்டினியூ பண்ணலாமா? Yeah, please. No problem. No. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்னென்ன ஃபீல்டில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்சிஓ அனலிஸ்ட்னு சொல்லி நம்ம இருக்கலாம். ஜஸ்ட் அது எஸ்சிஓங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சர்ச் பண்ணுறோம்ல கூகுளில், இம்ப்ரூவ் வெப்சைட்ஸ் ரேங்கிங் ஆன் கூகுள். சிம்பிளாக சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். அது டெக்னிக்கல் டைம் ஃபுல்லாக இருக்கும். எஸ்சிஓங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு ஒர்க். அது நம்ம வந்து ஜஸ்ட் ஓவர் வியூவாக நான் சொல்கிறேன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம இப்போ கீவேர்ட் நார்மலாக நம்ம ஒரு கீவேர்ட் போடுறோம், கூகுள் அல்காரிதம் படி அது ரேங்க் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன அந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் பண்றவங்க, அவங்க யாருக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணாலும் சரி, அவங்க செல்ஃபா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒர்க் இருக்குங்கிறது அது ஒரு பெரிய ஒர்க். அது அந்த ரேங்கிங்ல அவங்க எடுத்துட்டு வர்றதுங்கிறது பெரிய ஒர்க். இதுலயே எஸ்சிஓலயே பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா ஆஃப்லைன் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ, ஆன் பேஜ் எஸ்சிஓன்னு இருக்கும். இந்த ஆஃப் பேஜ் எஸ்சிஓங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கூகுள் மே பிசினஸ் தான். இந்த லொகேஷன்லாம் போடுறோம்ல, அதுல நமக்கு ரேங்க் பண்ணி கொடுக்கறது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன் பேஜ் எஸ்சிஓங்கிறது நம்ம நார்மலாகவே நம்ம சர்ச் இன்ஜின் கொடுக்குறோம், ஒருத்தரை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ரேங்க் பண்ணி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நியர்பை எனி ஹாஸ்பிட்டல்ஸ், நியர்பை எனி ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி நியர்பை எனி சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்ப நமக்கு ரேங்க் பண்ணி கொடுக்குதுல, அதெல்லாம் தான் எஸ்சிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரேங்க் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு பேசிக்ஸ் வெப்சைட்ஸ், அதுக்கு கீவேர்ட்ஸ். நம்ம டாப் கீவேர்ட்ஸ், ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டிராஃபிக் இருக்கும், ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம ரேங்க் பண்ணி கொடுக்கறது தான் எஸ்சிஓ. இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல என்ட்ரு ஆகிறேன், நான் எஸ்சிஓ மட்டும் நான் தெரிஞ்சுட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வே ஆகலாமா அப்படின்னா ஆப்வியஸ்லி சர்வே ஆகலாம். நீங்கள் எஸ்சிஓ அனலிஸ்டா நீங்கள் ஜாப் சர்வே பண்ணலாம். எஸ்சிஓ ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு, எஸ்சிஓ ஆப்வியஸ்லி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா ஒரு 1 மந்த்ல முடிச்சிடலாம். நீங்கள் எஸ்சிஓ மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 1 மந்த்ல ஒரு கோர்ஸாக பண்ணிட்டு, இதுக்கு ஒரு பெரிய ஒரு நீங்கள் சர்டிஃபைடு எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒர்க் பண்ணாலே ஆப்வியஸா உங்களுக்கு நல்ல சேலரி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான், ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எஸ்சிஓ. தென் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சிஎம், இது பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். எஸ்சிஓ எப்படி நம்ம அது எஸ்சிஓ பார்த்தா டோட்டல் ஆர்கானிக்கா ஒரு பிசினஸ் நம்ம க்ரோத் பண்ணி எடுத்துட்டு வருது ரேங்கிங்ல. எஸ்சிஎம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பெய்ட் பண்ணி எடுத்துட்டு வருது கூகுள் ஆட்ஸ்ல. நீங்க எப்பயுமே ஒரு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு பிசினஸையோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆட் அப்படின்னு ஒரு கார்னர்ல ஒரு இருக்கும். அந்த மாதிரி ஆட் அப்படின்னு போட்டு நீங்க இருந்தது அப்படின்னா அவங்க பெய்ட் பண்ணி அன்னைக்கு அந்த பிசினஸ் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் எஸ்சிஎம்ல தான் வரும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தான் ஆர்கானிக்கா உள்ளதெல்லாம் உங்களுக்கு பிசினஸ்லாம் ஷோ ஆகும். எனக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும், இன்ஸ்டன்டா என்னோட ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியணும், நான் இன்ஸ்டன்டா இது பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எஸ்சிஎம் பண்ணலாம். அதுவுமே வந்து நம்ம கிராஜுவலா பண்ணிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பிசினஸா கன்வெர்ட் ஆகும் எல்லாமே. இது ஒரு டிபார்ட்மெண்ட். இது கூகுள் ஆட்ஸ் ரன் பண்றது, கூகுள் ஆட்ஸ் மெயின்டைன் பண்றது. கூகுள் ஆட்ஸ்ங்கிறதும் பாத்தீங்கன்னா நிறைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கும். நம்ம அதுல நிறைய பேக் அண்ட் ஒர்க் நிறைய இருக்கு. கூகுள் சர்ச் கன்சோல், இதெல்லாம் இதுவுமே ஒரு டாபிக்கா நீங்க எடுத்து பண்ணோம்னாலும் இதுவுமே நமக்கு ஒரு 1 டே செஷனா போகும் நமக்கு. இது ஜஸ்ட் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத நான் ஓரளவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஒர்க். ஸோ எஸ்சிஓங்கிறது சர்ச் இன்ஜின் பண்றது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணி நம்ம ரேங்க் பண்ணி நம்மளோட பிசினஸ் எடுத்து காட்டுறது. எஸ்சிஎம்ங்கிறது அதையே பெய்ட் பண்ணி நம்மளதை எடுத்துட்டு வந்து காட்டுறது. தென் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு எல்லாருக்கும். நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னா என் பிசினஸ் நேம்ல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிப்பேன், ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிப்பேன், இன்ஸ்டாகிராம்ல, லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிப்பேன், யூடியூப்ல ஒரு சேனல் கிரியேட் பண்ணிப்பேன். ஆப்வியஸ்லி என் பிசினஸ் ரிலேட்டடா அதுல போஸ்டர்ஸ் போடுறது, அந்த போஸ்டர்ஸை என் பேஜ்ல அப்லோட் பண்றது, ஷேர் பண்றது, இதெல்லாம் வந்து பேசிக் பிராண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கீழே வரும். இல்ல எனக்கு வந்து இது மட்டும், இதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஒரு லேர்ன் பண்ணுங்கிற நீங்க ஒரு போஸ்டர் டிசைனிங், ஜஸ்ட் ஒரு போஸ்டர் டிசைன் நீங்க ஒரு கேன்வாவோ ஒரு போட்டோஷாப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு நீங்களே அந்த ஒரு பிசினஸ் ரிலேட்டடா ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணலாம், போஸ்டர் கிரியேட்டர் ஆகலாம் நீங்களே. அப்புறம் அதை வச்சு நீங்க அப்லோட் பண்ணி பேஜ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ். இது மட்டுமே நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில என்டர் ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியும், நான் எங்கேஜிங்கா வச்சுப்பேன் உங்க பிசினஸ், உங்க கிளைண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லி நீங்க என்டர் ஆகலாம். என்டர் ஆகி நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரே இருக்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கூட. தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னாலும் எங்கேஜிங்கா ஒரு கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றோம் அப்படின்னா ஒரு கிளைண்ட் அதை பாக்குறப்ப ஹூக்ஸ் கிரியேட் பண்ணும். ஹூக்ஸ் மீன்ஸ் ஒரு அட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்.
டக்குன்னு அது என்னங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி புரிஞ்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கண்டென்ட் அவங்க முடிச்சு நம்ம ஸ்கிரிப்ட் புரியிறப்ப அது அவங்க ஒரு பிஸ்னஸ் தான் நமக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரைட்டராக கூட நீங்க போகலாம். இதெல்லாம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கோடிங்கோ எனக்கு சர்வர் பேஸ்ல டொமைன் எதுவும் தேவை கிடையாது. நீங்க செல்ஃப் பிளான் பண்ணிட்டு ஒரு 1 month 45 days ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ரியல் டைம் நம்ம இப்போ ஒரு மொபைல் யூஸ் பண்றோம், ஒரு புது ஆப் வருது, அந்த ஆப் உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாது. உள்ள போய் பாக்குறீங்க, ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ ஃபேஸ்புக்லாம் வந்த புதுசுல நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ண என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாது. ஜஸ்ட் போவோம், என்ன ஃபீட் வீடியோஸ் வருது, லைக்ஸ் வருது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்மளே அப்லோட் பண்றோம், ஷேர் பண்றோம். அந்த மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களே ப்ராக்டிக்கலாவே லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த ஒரு அப்ளிகேஷனா தான் இருக்கும். உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி, மெட்டா ஆட்ஸ் கிரியேட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸா வரும். ஜஸ்ட் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் அதை லேர்ன் பண்ணிக்க போறோம், தென் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு எந்தெந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் ஆப்வியஸ்லி நீங்க கிளாஸஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு ரொம்ப நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்காது. 30 days மேக்ஸிமம் 30 to 45 daysலயே நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா வந்துடலாம். ஸோ அப்போ நீங்க வந்தீங்கனாலே ஆப்வியஸா அதுல இருந்தே உங்களுக்கு நல்ல இன்கம்ஸ் நீங்க எடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு பேஷனாவே பண்ணலாம். இதுக்கு நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஆப்வியஸ்லா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த இர்ஃபான் அவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஜஸ்ட் அவங்களோட இனிஷியலா பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களோட வீடியோஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிளாக்ஸ், சித்து பிளாக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள ஒரு ஆடு, அவங்க சேனல் பில்ட் ஆனோன்னு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றாங்க. ஜஸ்ட் அந்த ஒரு கிரவுண்ட் லெவல் ஒர்க்குக்கு தான் அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அவங்க எஃபர்ட் போட்டு எடுத்துட்டு வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ போறாங்க, லைவா போறாங்க, எடிட்டிங் கூட அவங்க அவ்வளவா பண்றது கிடையாது. லைவ் சினாரியோ என்ன இருக்கோ அப்படியே போட்டு எடுத்துறாங்க. இல்லைன்னா ஒரு கிரீன் மேட்ல போட்டு அவங்க இது போட்டு எடுத்துறாங்க, கிராஃபிக் டிசைன் பண்ணி நம்ம எடுத்துறாங்க, விஎஃப்எக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து அதெல்லாம் வந்து எவ்வளவு ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களாம் தான் இன்ஃப்ளூயன்சர் வருவாங்க. இப்போ நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா டைரக்டா இர்ஃபான் சேனல்ல கொடுத்து டக்குன்னு ஒரு இல்லைன்னா நம்ம பரிதாபங்கள் சேனல் அவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு ப்ரொமோட் பண்ணா ஈஸியா ரீச் ஆகும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில. நான் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷர்ட் கம்பெனி பிராண்டு நான் பண்றேன், யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறேன், என்னோட ஷாப் ஈஸியா தெரியணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஆப்வியஸா நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியறது இன்ஃப்ளூயன்சர் தான். டக்குன்னு நான் பரிதாபங்களில் கொடுப்போம்ப்பா, ஈஸியா ரீச் ஆகும், அவங்க வீடியோ போடுறப்ப போட்டா போதும். நம்ம சித்து ஒர்க்ஸ்ல கொடுப்போம், அதுல போட்டா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் அவங்க பண்றதெல்லாம். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி பேப்பர் கிளிக் சொல்லுவாங்க, பெய்ட் ஆட்ஸ். இதுவுமே கூகுள் ஆட்ஸ் கீழே தான் வரும். ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும். அது எவ்வளோ பெய்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் வரும். தென் ஃபைனல் ஒன்று இமெயில் மார்க்கெட்டிங். அது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு இமெயில்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் ரீஃபாலோ பண்றதுக்காக வச்சுப்பாங்க. ஆப்வியஸ்லி நம்மளை அப்ரோச் பண்ண கிளைண்ட்ஸ்ல டேட்டா வாங்குவோம். அந்த டேட்டா வச்சுட்டு அந்த கிளைண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணாம, ஆப்வியஸ்லி அந்த மந்த் அவங்க கன்வெர்ட் ஆகாம இருப்பாங்க, அவங்கள வந்து அடுத்தடுத்த மந்த் கன்வெர்ட் பண்றது ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப்புக்காக இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது. இப்போ வாட்ஸ்அப்லேயே பார்த்தோம்னா பிசினஸ் வாட்ஸ்அப்லேயே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அதுலேயே நம்ம ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வித்தின் மொபைல்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த ஒரு பிசினஸ் ஓனர்ஸுக்கும் இதுக்கு டைம் இருக்காது. அவங்க ஆப்வியஸ்லா தேடி போறது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை தான். ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கோம்ல, நம்ம தான் வந்து அதை வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும். போஸ்டர் டிசைனிங் பண்ற டீம் போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, வீடியோ எடிட் பண்ற டீம் வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பாங்க. வீடியோ எடிட்டிங்லாம் இப்போ மொபைல்லே பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் கேப்கட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, பர்டிகுலர் ஆப்ஸ் எல்லாம் அந்த ஆப்ஸ்லேயே அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிறது, ஈஸியா லேர்ன் பண்ணிட்டு ஈஸியா ஏர்ன் பண்றது. ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் அப்பார்ட் ஃப்ரம் ஐடி. இதுக்கெல்லாம் நம்ம என்ன, இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் படிக்கணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் ஏதோ ஒரு டொமைன் டிகிரி முடிச்சுட்டு வரணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் எனி டிகிரி கூட இருக்கலாம், இல்லை எனி பேக்ரவுண்ட். ஐடி பேக்ரவுண்டாக இருந்தால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சிஸ்டம்ஸு, இன்டர்நெட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அதெல்லாம் அதர் பெனிஃபிட்ஸ் தான். ஈஸியாக நீங்கள் இது பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேஷன், ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணி சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு கூகுள் சர்டிஃபைட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனிஸ்லேயே போய் ஒர்க் பண்ணலாம். ஒன்ஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு நமக்கு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளே ஓன் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கும் ஈஸியானவே. இதுக்கு ரொம்ப நீங்க ஓன் கம்பெனி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. ஒரு இன்டர்நெட், ஒரு மொபைல், ஒரு லேப்டாப் ஆர் பிசி, ஹை கான்ஃபிகரேஷன்ல வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு, போஸ்டர் டிசைன் பண்றதுக்கு, அவ்வளவுதான். இது இருந்தாலே போதும், நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க சம்பாதிக்கலாம்.
அதர் கிளைண்ட்ஸும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக ஈஸியாக பண்ணலாம் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஸ்கோப்ஸ். ஸோ இதை நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் டிஜிட்டல் என்ன, ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன எதுவுமே இருக்காது. நோ ஸ்பெசிஃபிக் டிகிரி ரெக்யூர்ட் மார்க்கெட்டிங், ஒன்லி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஆர் ஐடி பேக்ரவுண்ட் இஸ் ப்ளஸ் தான். அது மஸ்ட் கிடையாது, அது ஒரு ப்ளஸ். அதை சொல்றாங்க ஜஸ்ட் மஸ்ட். எஸ்சிஓ வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த கோர்சஸ்க்கு போயிட்டு எஸ்சிஓ, சோஷியல் மீடியா, கண்டென்ட் கிரியேஷன், பிபிசி அண்ட் வந்து அனலிட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துடும். இனிஷியலாக நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு மட்டும் ஒரு கிளாஸஸ் போய் இது பண்ணிக்கலாம். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கிளாஸஸ் எடுக்கிறோம், நம்மளே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்பும் நம்ம ப்ரொவைட் பண்ணி ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு ட்ரஸ்டபுளாக இருக்கவங்க ஃபைன் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த செஷன் முடிஞ்சோன்னா கூட நம்ம ஏதோ உங்களுக்கு டவுட்ஸ், எப்படி நான் என்டர் ஆகுறது, இதுலேருந்து எப்படி நான் ஏர்ன் பண்ணுறது, ஜாப் எப்படி பிளேஸ் ஆகிறது, எப்படி நான் சர்டிஃபைடு டிஜிட்டல் மார்க்கெட் ஆகுறது, அந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளை பிங் பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதான் எனி ஒன் கிரியேட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் இருந்ததுன்னா எனி ஒன் கிரியேட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகலாம். அதான் நம்ம சொல்கிறோம். எஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இருக்கு எஸ்சிஓ எஸ்சிஎம் இதோட டிஃபரன்ஸை கொஞ்சம் இன்டெப்தா கொடுக்க முடியுமா? ஷூர் கொடுக்கலாம். ஓகே, எஸ்சிஓ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். என்ன இப்போ ஆப்வியஸா நம்ம ஒரு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சாரி, கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த ரேங்க் ஆகி வருது இல்லை, அது வந்து பேசிக்காக அதான் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. எஸ்சிஓவில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆன் பேஜ் எஸ்சிஓ, ஆஃப் பேஜ் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எஸ்சிஓ நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லேண்டிங் பேஜ் ஒன்று வேணும் நம்ம பிஸ்னஸ்க்கு. லேண்டிங் பேஜ்னா என்ன, ஆப்வியஸ்லி நம்ம வெப்சைட் தான். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வெப்சைட் முக்கியம். வெப்சைட் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எஸ்சிஓ பண்ண முடியும், ஆன் பேஜ் எஸ்சிஓ. ஸோ வெப்சைட் ஆப்வியஸ்லி வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதோட பேக் எண்ட்ல போயிட்டு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். ஏன்னா கீவேர்ட்ஸ் யூசிங் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் மெட்டா டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்டிமைசிங் டைட்டில் டேக்ஸ், அதெல்லாம் பேக் எண்ட்ல பண்ணணும் நம்ம. ஆப்வியஸ்லி வெப்சைட்னா நம்ம இப்போ வேர்ட்பிரஸ்ல பண்றோம், பிஹெச்பியில் பண்ணுவோம், ஜாவால பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றப்ப அந்தந்த வெப்சைட்டுக்கும் பேக் எண்ட் இருக்கும், டெவலப்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் எண்ட்ல போயிட்டு நம்ம மெட்டா டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது, டைட்டில் டேக்ஸ் ஆப்டிமைஸ் பண்றது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். தென் வந்து கிரியேட்டிங் ஹை குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும், வேல்யூபிள் கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்சிஓல வரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப எந்த கீவேர்ட் போட்டு அவங்க சர்ச் பண்ணாலும் அந்த கூகுள் அல்காரிதம் படி நமக்கு ரவுண்ட் ராபின்ல நம்மளது ரேங்க் ஆகிட்டு இருக்கும். அந்த எப்பயுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் சர்ச் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற டாப் 5 தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அவங்களும் அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஹியூமன் நேச்சர் நம்ம என்ன பண்றோம், டக்குன்னு அந்த டாப் 5 டாப் 3 இருக்கிறதா சர்ச் பண்ணுவோம். பார்த்தா கூகுள் வந்து தான் நமக்கு ஒரு 10 பேஜ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம போறது பார்த்தா அந்த ஆதிபேஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம எஸ்சிஓ கண்டினியூஸா பண்ற பட்சத்துல நம்ம டாப் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும், அதுலேயும் டாப் 5ல வரணும், டாப் 3ல வரணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் எஸ்சிஓ தான், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தான். அதுல வந்து ஆன் பேஜ் எஸ்சிஓ தான் நான் பேக் எண்ட்ல நம்ம டைட்டில் டேக் கொடுக்கறது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுக்கறது. தென் ஆஃப் பேஜ் எஸ்சிஓ அப்படிங்கிறது பார்த்தோம்னா சோஷியல் மீடியால நம்ம எங்கேஜிங்கா இருக்கோம்ல, லைக் ஃபேஸ்புக், லிங்க்டின், அதுலலாம் நம்ம எங்கேஜிங்கா இருக்கிறப்ப ஆப்வியஸ்லி சர்ச் இன்ஜின்ல அதுவே வரும். ஃபேஸ்புக் பேஜ் வரும், இன்ஸ்டாகிராம் பேஜும் வரும். நம்ம ஒரு பிசினஸ் சர்ச் பண்ணோம்னா அவங்களோட சம்மந்தப்பட்டது, யூடியூப் சேனல் லிங்க் வரும். அதெல்லாம் கிளிக் பண்ணாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வரும். இதெல்லாம் ஆஃப் பேஜ் எஸ்சிஓ வரும். அப்புறம் டெக்னிக்கல் எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் எஸ்சிஓனா என்ன, வெப்சைட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றது, ஃபாஸ்டர் லோடிங் பேஜஸ் பண்றது, மொபைல் ஃப்ரெண்ட்லியா அதை வச்சுக்கிறது அந்த வெப்சைட்டை. ஸோ வந்து செக்யூர் பண்றது, HTTPS போட்டு SSL சர்டிஃபிகேட் போட்டு அதை செக்யூர் பண்றது, அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் எஸ்சிஓ அது கீழே வரும்.
தென் லோக்கல் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. அது நான் ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி கூகுள் மீ பிஸ்னஸ் தான். நம்ம லொகேஷன் பேஸ் பண்ணி வரோம்ல, கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துக்கிறது, நம்மளோட பிஸ்னஸ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, நம்மளோட ஆஃபீஸ் ஃபோட்டோஸு, நம்மளோட பிஸ்னஸ் கிளைண்ட்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது, நம்ம என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டியூஷனே வச்சு பேசலாம். இன்ஸ்டியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணது, நம்ம எடுத்த பேட்சஸோட ஆஃபர் போஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் லோக்கல் எஸ்இஓவில் வரும். ஸோ டோட்டலாக எஸ்இஓங்கிறது பிஸ்னஸ் வந்து அட்ராக்டிவ், மோர் ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரது, இம்ப்ரூவ் பண்ணும், பிராண்ட் விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், அண்ட் லீடை இன்க்ரீஸ் பண்ணும், சேல்ஸை ஓவர் டைம் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கண்டினியூஸ் எஃபர்ட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து எஸ்இஓ. ஓகேவாஜி? ஓகே. ஓகே ஜி. தென் எஸ்சிஎம் சொன்ன மாதிரி இப்போ எஸ்சிஓ எப்படி நமக்கு லாங் டேர்ம் ப்ராசஸோ, ஏன்னா எஸ்சிஓக்கு வந்து நம்ம ₹1 வந்து நம்ம எந்த சோஷியல் மீடியாவுக்கும் பே பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் நம்ம பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்க போறோம். அந்த ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட்டா நமக்கு வந்து ரேங்க் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரு மெட்டா டேக், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், நம்ம போட்டோஸ் அப்லோட் பண்றது, கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்றது, இதுலயே எஸ்இஓல போறதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண போறது கிடையாது கூகுளுக்கு. பட் எஸ்சிஎம் அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணணும், பெய்ட் சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ எஸ்சிஎம்ங்கிறது சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங்லேயே பெய்ட் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்றது. நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம ஒரு ப்ராடக்டே சர்ச் பண்ணாலும் அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இது நமக்கு பாத்தீங்கன்னா ஆட்னு கார்னர்ல இருக்கும். லெஃப்ட் சைடு நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா இனிமேல் சர்ச் பண்றப்ப பாருங்க, ஆட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க பெய்ட் பண்ணி அவங்களோட பிராண்டை முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தான் ஆர்கானிக்கா உள்ளவங்களோடது வரும். பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க, பே பண்ணி ரன் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோடது எப்பொழுதுமே கூகுள்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் அது நாட் பாசிபிள். ஏன்னா டெய்லி ஒருத்தவங்க பே பண்ணி டாப்ல கொண்டு வர முடியாது. அவங்க ஆர்கானிக் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்பரேட்ஸ் எல்லாம் போறோம், வேற ஏதாவது நீங்க ஃபாஸ்ட் ட்ராக் சர்ச் பண்ணீங்க, டைட்டன் அதெல்லாம் பாக்குறீங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆட்ஸ்ல இருக்கும், ஆட்னு போட்டு அவங்களோட டாப் 3லயே இருக்கும். ஸோ இதுதான் எஸ்சிஎம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இது ஒன்லி ஃபார் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு என்ன வரும் கீ காம்போனன்ட்ஸ், எஸ்சிஎம்க்கு என்ன கீ காம்போனன்ட்ஸ் பார்த்தோன்னா பிபிசின்னு சொல்லுவாங்க, பெய்ட் சர்ச் அட்வர்டைஸ்மெண்ட், பேப்பர் கிளிக்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பியர் டாப் ஆஃப் த சர்ச் இன்ஜின்ஸ்ல லைக் கூகுள் ஆட்ஸ், பிங் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் ஆட்ஸ்லாம் நம்ம கூகுள்ல பார்த்தோம்னா அந்த ஆடுன்னு வரும்ல, அதெல்லாம் தான் சொல்றது. தென் வந்து பிட் ரேஞ்ச் செட் பண்ணுவாங்க. எப்படி ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு பிட் ரேஞ்ச் இருக்கும். நம்ம இப்போ நியர்பை ஹோட்டல்ஸ், பெஸ்ட் ஹோட்டல் இன் பாண்டிச்சேரி, பெஸ்ட் ரெசார்ட் இன் பாண்டிச்சேரி, பெஸ்ட் ஸ்கூல் இன் சென்னை அப்படின்னு நம்ம வந்து போடுறோம்னா அந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கூகுளில். ஸோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிட் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இந்த கீவேர்ட் போட்டா என்னோட பிசினஸ் எடுத்துட்டு வரணும் முன்னாடி அப்படின்னு நம்ம ஈஸியா போட்டுறோம். பட் அதுக்கு பேக் எண்ட்ல எவ்வளவு ஒர்க் இருக்கு. இந்த ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு பிட் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கூகுள்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்ப அவங்களோடது வந்து நமக்கு டாப் 5 பேஜஸ்ல டாப் 5ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறது தான் நமக்கு எஸ்சிஎம். தென் அது இல்லாமல் கீவேர்ட் டார்கெட்டிங், இப்போ நான் சொன்னதெல்லாம் கீவேர்ட் டார்கெட்டிங்ல வந்துடும். தென் வந்து லேண்டிங் பேஜஸ். ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு வெப்சைட், நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், என்னோட வெப்சைட் ரன் ஆகணும், கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும்னா என்னோட சிலபஸ் பேஜை மட்டும் நான் லேண்டிங் பேஜா வச்சு நான் வெப்சைட் ரன் பண்ணலாம். என்னோட அதுல என்கொயரி ஃபார்ம்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஆகிறதுக்கான எந்தெந்த டீடைல்ஸ் எந்த பேஜ்ல இருக்கும் அந்த பேஜை நான் லேண்டிங் பேஜா வச்சு நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணோம்னா டைரக்டா பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடியன்ஸ் வந்து கிளிக் பண்றப்ப என்னோட அந்த பேஜ்ல லேண்ட் ஆவாங்க. பர்டிகுலர் எக்ஸாக்ட் டீடைல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ரோல் பண்றப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், நமக்கு லீட்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எஸ்சிஎம்க்கு கீழே வர்றது. இதெல்லாம் இது வந்து ஆர்கானிக் கிடையாது. இது வந்து நம்ம பெய்ட் பண்ணி தான் பண்ணணும். பெய்ட் பண்ணி தான் நம்ம வந்து இதை எடுத்துட்டு வரணும் எஸ்சிஎம் பொறுத்தளவுல. இதுலயுமே பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ். எவ்வளவு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் என்ன, கிளிக் த்ரூ ரேட்ஸ், கன்வர்ஷன் ரேட்டு. இப்போ ஒரு லீடு நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த லீடுக்கான கன்வர்ஷன் எவ்வளவு, ஒரு காஸ்ட் பர் லீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு லீடு கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த லீடுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், நம்ம 100 ரூபீஸா 200 ரூபீஸா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ சிம்பிளா சொல்லணும், எஸ்சிஓ விசஸ் எஸ்சிஎம் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ்னா, எஸ்சிஓங்கிறது ஆர்கானிக் ஃப்ரீ, எஸ்சிஎம்ங்கிறது பெய்டு. தென் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்து எஸ்சிஓங்கிறது டேக்ஸ் டைம், மந்த் வைஸ் எடுக்கும். நமக்கு மினிமம் நம்ம எஸ்சிஓல நான் ப்ராக்ரஸ் காட்டணும் அப்படின்னா 3 months 3 to 6 months ஆகும். பட் எஸ்சிஎம்ங்கிறது இமீடியட் ரிசல்ட். எஸ்சிஓங்கிறது நோ டைரக்ட் காஸ்ட் பட் ரெக்யூர்ஸ் எஃபர்ட். எஸ்சிஎம்ங்கிறது பேப்பர் கிளிக் அமௌண்ட், ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம. பெஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாரும். ஏன்னா எல்லா டைமுமே நம்ம காசு போட்டு நம்மளோட எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா நம்ம எப்படி குவாலிட்டி காட்டுறது, நம்ம எப்படி நம்ம ஸ்டாண்டர்டா பீப்புள் நம்ம கிளைண்ட் பிடிக்கிறது. ஸோ லாங் டேர்ம் க்ரோத்னா ஆல்வேஸ் எவ்ரிபடி ப்ரிஃபர்ட் எஸ்சிஓ தான். இல்லை எனக்கு இமீடியட்டா நான் கிளைண்ட் எடுத்துடணும், அதுக்கப்புறம் நான் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் கொடுத்துப்பேன், எனக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு மணி இருக்கு என் பிசினஸ் ரன் பண்றதுக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இமீடியட்டா அண்ட் விசிபிலிட்டி லீட்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு எஸ்சிஎம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் எஸ்சிஓ எஸ்சிஎம், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே வாஜி. ஓகே சூப்பர். டவுட் ஒன்று இருக்குது. எஸ்சிஓ பண்ணிட்டோம், ஆல்ரெடி கன்ஃபிக் பண்ணிட்டோம், எல்லா செட்டப்பும் செய்துட்டோம். நம்ம அது வர்றதுக்கு 3 months ஆகும். நம்ம எஸ்சிஎம்க்கும் போயிட்டு எஸ்சிஎம் ஊடாக அது ரீச்சும் ஆகும். அதே சமயம் அந்த பெய்ட் அந்த அமௌண்ட் முடிஞ்சது பிறகு அதை திரும்ப வந்து ஒர்க் பண்ணுமா, 3 months பிறகு தான் ஆர்கானிக்காக ஒர்க் ரன்னிங் ஆகும். இது முதலாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து இதுக்கு நாங்கள் பிளக்கின் யூஸ் பண்ணுறோம். வேர்ட்பிரஸ் இருக்கட்டும், ஜூம்லா பிளக்கின் யூஸ் பண்ணி செய்கிறதுலையும் நமக்கு அந்த குயிக்காக ரிசல்ட் எடுக்க இயலும். மாதிரி பிளக்கின்லேயும் பெய்டும் இருக்குது. என்ன அவங்களோட சஜஷன் வந்து? ஓகே, இப்போ பெய்ட் பண்றோம்ல, எஸ் 3 months எடுக்குங்கிறது பார்த்தோம்னா ரிசல்ட் நமக்கு வரதுக்கு 3 months ஆயிடும். நமக்கு இமீடியட்டா நம்ம எடுத்துட்டு வரணும் ரேங்கிங்லன்னா கூகுள் மீ பிசினஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ சொன்னால அதை எடுத்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் நம்ம பிசினஸ் நேம் கொடுக்க போறோம், அதுல வேணா ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம், டெக்ஸ்டைல்ஸ் ஏதோ வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் விக்னேஷ் டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னோட நேமா இருக்கும் கூகுள் மீ பிசினஸ்ல லொகேஷன்ல. ஸோ அந்த நேம் கொடுத்து பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டு பெஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன் எந்த லொகேஷன்ல வச்சிருக்கணும் அந்த கீவேர்ட் போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு பெய்ட் கிடையாது, ஆர்கானிக் தான். அதெல்லாம் போட்டுக்கணும். அதெல்லாம் போட்டீங்கன்னா ஆப்வியஸா பீப்புள்ஸ் அந்த கீவேர்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரேங்கிங்ல அதுவுமே காட்டும். அதுக்கு எந்த விதமான பெய்ட் கிடையாது. அது வித்தின் ஒரு 10 to 15 daysல ரேங்க் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ எஸ்சிஓல ஆஃப் பேஜ் எஸ்சிஓல இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூவா அந்த டாப் பேஜ்லயே நான் வரணும் அப்படின்னா நீங்க ஆப்வியஸ்லி நீங்க பண்ணிதான் ஆகணும். 3 months 6 months இருந்தாலும் பண்ணணும். அதை விட்டுறக்கூடாது, கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கணும். ஆப்வியஸ்லி அது பெய்டு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணலாம், ஒரு செப்பரேட் டீமை வச்சு நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அது என்னென்ன மெட்டா டேக் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டே இருக்கலாம், பண்ணலாம். தென் நீங்க வேர்ட்பிரஸ் வெப்சைட் அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னு சொல்றப்ப பிளகின்ஸ் வந்து பெய்டும் இருக்கு ஃப்ரீயும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ அப்டேட் கொடுத்து வச்சுக்கணும் எல்லா பிளகின்ஸையும். அப்பதான் ரேங்கிங்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. அதே மாதிரி பேக் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு எஸ்இஓல. அந்த பேக் லிங்க்ஸ் நம்ம கொடுக்குறப்ப அந்த சைட்ஸ் எல்லாம் செக்யூரான சைட்ஸா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பேம் என்ட்ரு ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸ்பேம் என்ட்ரு ஆனாலே நம்ம வெப்சைட் வந்து ரேங்க் ஆகாது, நம்மளால ஃபர்தரா எஸ்இஓ பண்ண முடியாது, கூகுள் ஆட்ஸ் பண்ண முடியாது, டோட்டலா கரெக்ட் ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலாவே நம்ம சர்வரே சேஞ்ச் பண்ற மாதிரி ஆயிரும் வெப்சைட். ஸோ இந்த ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. பெய்டு நீங்க என்ன பண்ணணும்னா கண்டினியூஸா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பெய்டு எந்த ஒரு பிசினஸ்க்குமே நீங்க வந்து அதுக்கு வந்து டிராஃபிக் இருக்கும். ஒரு பக்கா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணாலும் சரி, அவங்க சொல்லுவாங்க டிராஃபிக் ஆஃப் த பிசினஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு டிராஃபிக் பீக் டைம் இருக்கும். அந்த பீக் டைம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு காம்படிட்டர் அனலைஸ் பண்ணிட்டு அப்பதான் நம்ம வந்து அந்தந்த ஒரு டூரேஷன்ல மட்டும் பெய்ட் ஆட் பண்ணிக்கணும். கண்டினியூவா பெய்ட் ஆடும் பண்ணக்கூடாது. எந்தெந்த டயத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கும் அந்த டயத்துல மட்டும் பெய்ட் ஆட்ஸ் பண்ணிக்கணும். ஆப்வியஸ்லி எஸ்இஓவும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் ஆர்கானிக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவலா நீங்க பேலன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அமௌண்ட் இல்லாதப்ப இது உங்களுக்கு ரேங்க் ஆகும், அமௌண்ட் இருக்கிறப்ப நீங்க பெய்ட் பண்ணி இதை பூஸ்ட் பண்ணலாம்.
இல்ல எனக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணும்போது அது ஸ்டாண்டர்டாவே இருக்கும். உங்களுக்கு டாப் 5ல உங்க கூகுள் மை பிசினஸ் வந்துட்டே இருக்கும். நான் சொன்னேன்ல, ஜஸ்ட் விக்னேஷ் டெக்ஸ்டைல்ஸ்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு நீங்க ஒரு கீவேர்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். கூகுள் மை பிசினஸ்ல பெஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன் பாண்டிச்சேரி, பெஸ்ட் டெக்ஸ்டைல்ஸ் இன் சென்னை, அந்த மாதிரி லொகேஷன் ஒரு கீவேர்ட் 2 கீவேர்டு வந்து கூகுள் அலோவ் பண்ணுவாங்க அந்த ஆஃப் பேஜ் எஸ்இஓல. அதை நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு ரேங்க் ஆயிடும். ஓகேவா? ஓகே. வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? புரிஞ்சுதா நான் சொன்னது? வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இல்ல மீட் பண்ணணும் கரெக்டா உங்க ஆன்சரை? எனக்கு புரியுது. புரியுது. அந்த வேர்ட்பிரஸ் டூம்ல அந்த மாதிரி பிளகின்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ அப்டேட் பண்ணி வைக்கலாம். நாங்களும் கீவேர்டில் கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்குது. அதுவே போதும்னு நினைக்கிறேன். நாங்கள் டைனமிக் ஸ்டாட்டிக்கை மெனுவலாக செய்யும்போது ஒரு பூஸ்டப்ல செய்யும்போது நாங்கள் மெனுவலாக கோடிங் மெட்டாடெக் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குது. 2 ஹவர்ஸ்க்கு அதுவும் ஆப்ஷன் ஒன்று தான். ரெண்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சரிதானே? கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஓகே. ஹலோ விக்னேஷ். எஸ் சார். எனக்கு இதை பற்றி அதிகமாக நாலேஜ் கிடையாது. பட் ஒரு லெமன் கொஸ்டின் தான் இது. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல விக்னேஷ் டெக்ஸ்டைல் ஒரு டாப் 3 டாப் 5குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பண்ணணும், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. ஹலோ. எஸ் கேக்குது, சொல்லுங்க bro. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 டெக்ஸ்டைல் கடை இருக்கு. எல்லாருமே டாப் 3குள்ள வரணும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா அப்போக்குள்ள இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கரெக்ட், குட் கொஸ்டின். இப்போ நான் ஒருத்தருக்கு கிளைண்ட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட் ஏஜென்சியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 5 கிளைண்ட் 6 கிளைண்ட் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அவங்க பிஸ்னஸ் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் கூகுள்ங்கிறது அது யூனிவர்சல், எல்லாருக்குமானது. கூகுள் ஒருத்தர் பிஸ்னஸை மட்டும் வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. யார் ஆப்வியஸாக கண்டினியூஸாக எஸ்இஓ பண்ணுறாங்களோ, அப்டேட்டடாக அவங்க பிஸ்னஸை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ரவுண்ட் ராபின்ல தான் கொடுப்பாங்க கூகுள் அல்காரிதம் படி. ஒரே பிஸ்னஸ் என்றைக்குமே டாப் 5ல வராது. ரவுண்ட் ராபின்ல தான் கூகுள் சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பிஸ்னஸை. அதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணணும் ரவுண்ட் ராபின்ல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் எண்ட்ல எஸ்இஓ பண்ணியிருக்கணும், அப்டேட்டடா இருக்கணும். அதை பேஸ் பண்ணி அவங்க ரவுண்ட் ராபின்ல நமக்கு பிஸ்னஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் அதாவது இவன் அந்த 10 பேருமே ட்ரை பண்றாங்க அப்படின்னாலுமே கன்சிஸ்டண்டா டாப் 5குள்ள டாப் 3குள்ள இருக்க மாட்டாங்க. அந்த 10 பேருமே ரொட்டேஷனல் பேசிஸ்ல அந்த டாப் 3குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க என்னைக்கு அவங்களோட ரேங்கிங் ஆர்கானிக்கா குறையுதோ அப்போ அவங்க எல்லாரையுமே ஆர்கானிக் பெய்ட் சர்வீஸ் இருக்குல்ல அவங்களுக்கு, கூகுள் வாண்ட் சம் மணி இல்ல, அவங்க அப்படிதான் ஒருத்தவங்க நான் இந்த இதுக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா பாருங்க. இப்போ ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பண்ணல, ஆனா பை பிராண்டாவே அவங்களோட நல்லா ரீச்சா இருக்கு. நமக்கு மக்களே அதுல போட்டு போஸ்ட் போட்டு இது பண்றாங்க, ஆர்கனைஸ்டா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருட்டுக்கடை அல்வான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எந்த வெப்சைட்டும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாதுன்னே நம்ம வச்சுக்குவோம். ஆனா நீங்க போட்டா அந்த இது கடையோட அட்ரஸ் அதோட இதெல்லாம் காட்டிடும் தெரியுமா? ஸோ அதை தான் இவர் சொல்ல வர்றாரு. நீங்க கேட்டது கரெக்டா. இப்போ நம்ம நம்ம இதுல பண்றது நம்ம அதை பிசினஸோட என்கேஜ்மெண்ட்டை டிஜிட்டலா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் பண்ணாமலே இருந்தாலும் அது டிஜிட்டல்ல அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டே இருந்ததுன்னா கூகுளே அதை முன்னாடி கொண்டு வந்துடும். கரெக்டுங்களா? ஆமா கரெக்ட். ஜி என்னோட எக்ஸாக்ட் கொஸ்டின் அது கிடையாது ஜி. சுந்தர்ஜி, என்னோட எக்ஸாக்ட் கொஸ்டின் அது கிடையாது. 10 பேர் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் பிசினஸ ஒரு பர்டிகுலர் சிட்டில 10 பேர் பண்றாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம், அசியூம் பண்ணிக்குவோம். அந்த அசம்ஷன்ஸ்ல 10 பேருமே ஃபைட் பண்றாங்க, என்னோட பேர் தான் டாப் 3குள்ள வரணும் அப்படின்னா அப்பைக்குள்ள இந்த இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும்ன்றதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொன்னார். ஆக்சுவலா அது கூகுள் இந்த 10 பேருக்கான கூகுள் கிடையாது.
அதுல யார் வந்து Okay. கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட இதுல ரவுண்ட் ராபின் அந்த இது சொன்னார் இல்லையா, அதுல வந்து அதுல ஆமா. first இவங்க வராங்கன்னா அவங்க சொன்னா பெட்டரா இருக்கு விக்கி. எஸ் பிரதர், அதான் நான் எக்ஸாக்டா நீங்க சொன்னதுதான். அந்த கூகுளுங்கிறது எல்லாருக்குமே காமனான விஷயம். பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே அது ஒரு பிளாட்ஃபார்ம், ஒருத்தருக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய கிடையாது அது. ஸோ யார் கன்சிஸ்டன்டா பண்றாங்களோ அவங்களதுமே ரவுண்ட் ராபின்ல தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு நாள் அடுத்தவங்க இருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 டேஸ் அவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம பண்ண வேண்டியது நம்ம பிசினஸ் அப்டேட்டடா வச்சுக்கணும். கூகுள் எஸ்இஓ கண்டினியூஸா பண்ணணும். வெப்சைட்ஸ்லாம் அப்டேட்ஸா வச்சுக்கணும். யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ், யார் நிறைய டிராஃபிக் எடுத்துட்டு வராங்க வெப்சைட், அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஒரே பிசினஸை எப்பயுமே அவங்க க்ரோ பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லா சில பிசினஸ்லாம் டாப் 3ல இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா 5-6 இருப்பாங்க. அப்போ அவங்க ப்ரிஃபர் பண்றது பார்த்தோம்னா பெய்டு நம்ம கூகுள் ஆட்ஸ் போவாங்க. சர்ச் கூகுள் ஆட்ஸ்லேயே நிறைய இருக்கு, சர்ச் இருக்கு, கால் இருக்கு. அந்த மாதிரி போய் அவங்களோட பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஒரு வாட்டி பண்ணிட்டு விட்டுறது கிடையாது. பண்ணிட்டே கன்சிஸ்டண்டா நம்ம அதில் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன், அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நிறைய இருக்கு. அது வந்து ஒன் டைம் பண்றது கிடையாது, ஒவ்வொரு ஃபீல்டும் நான் கண்டினியூவா பண்றது. அதனால தான் நமக்கு அதுல ஃபியூச்சராக தான் ஜாபும் அதில் நிறையா இருக்குங்கிறது சஜஸ்ட் பண்ணுறேன். சதீஷ்ஜி, உங்களோட இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்ல இன்னும்? இப்போ இதே நீங்க சொன்ன இஷ்யூவை ட்ரெடிஷ்னலாவே நீங்க பாருங்களேன். அகைன் அந்த அல்வா கிடைக்க வருவோம். சாந்தி ஸ்வீட்ஸ்னு திருநெல்வேலியில ஒரு 20 கடை இருக்குது. ஆனா நீங்க சாந்தி ஸ்வீட்ஸ்னு கேட்டா, ஒருத்தங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஒருத்தங்கிட்ட கேட்டா அந்த ஒரு எந்த இது வரணுமோ அந்த உங்களுக்கு எந்த கடைக்கு போடுமோ அதுக்கு தானே டைரக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரிஜினல் எதுங்கிறதுக்கு ட்ரெடிஷ்னலா நான் சொல்றேன், டிஜிட்டலுக்கே போகாம. அது நீங்க சொல்ற அதே இதுதான். எல்லாருமே வந்து மார்க்கெட்டை பிடிக்கணும்னு பண்றாங்க. பட் யார் கன்சிஸ்டன்டா அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, யாரோட குவாலிட்டி கரெக்டா இருக்கோ அதை தான் இவர் டிஜிட்டல்லையும் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட சேம் தான் இல்லையா இப்போ பிரின்சிபல்? அதான், இப்போ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா லொகேஷன் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு லொகேஷன்ல இருந்து சர்ச் பண்றேன் அப்படின்னா அந்த லொகேஷன்ல நியர்பை எது இருக்கோ அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிவ்யூல ஒரு கீவேர்ட் போட்டிருப்பாங்க. ரிவ்யூஸ் வாங்குறதுலயுமே எஸ்இஓ இருக்கு. நமக்கு ஒரு ரிவ்யூ நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா, நான் இப்போ இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் அப்படின்னா, தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் AWS DevOps ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இருந்து வாங்கிட்டேன்னா, இப்போ அந்த நியர்பை லொகேஷன்ல இருந்து ஒருத்தவங்க சர்ச் பண்றாங்க, பெஸ்ட் AWS ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தா, நம்ம ரிவ்யூவை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்க் பண்ணி கொடுக்கும் கூகுள். நம்மளதை எடுத்து வந்து கொடுக்கும். இந்த டாப் 5ல டாப் 10ல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ கீவேர்ட்ஸ்ங்கிறது ரோல் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது நமக்கு. நம்ம பிசினஸ் நேம் பக்கத்துலயும் போட்டுக்கலாம், நம்ம ரிவ்யூஸ்ல வாங்கிக்கலாம். இதெல்லாமே ஆர்கானிக்காவே நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா காமனா நம்ம ஒரு பிசினஸ் சர்ச் பண்றோம்னா என்ன சர்ச் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். ஒரு டாப் 3 கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். அது நம்ம வெல் எஜுகேட்டடா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு எஜுகேட்டடா இருந்தாலுமே சரி, டக்குன்னு அவங்க போறது என்ன பெஸ்ட்னு போட்டுருவாங்க. இல்ல பட்ஜெட் எக்கனாமிக் அப்படின்னு போடுவாங்க, கம்மியா இருக்கிறது. அந்த மாதிரி போட்டாலே இந்த சில கீவேர்ட்ஸ் தான் போடுவாங்க. அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம ரிவ்யூஸ் வாங்கி ரெகுலரா வச்சுட்டு வந்தாலும் அதுவுமே நமக்கு ரேங்கிங்ல யூஸ் ஆகும். இப்ப திருநெல்வேலியில கரெக்டா ஸ்வீட் ஸ்டால்னு போட்டா ஃபர்ஸ்ட் இருட்டு கடை அந்த லொகேஷன்ல என்ன இருக்கோ அதை காட்டும். பர்டிகுலரா அந்த இருட்டு கடை அல்வான்னு போட்டாதான் நம்ம அங்க போக முடியும். இல்ல பெஸ்ட்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சஜஸ்ட் பண்ணும் இருட்டு கடை அல்வாவை. ஓகே. இப்போ நமக்கு இந்த டாபிக் இதுக்கு உள்ளாத மாதிரி கொஸ்டின் இது என்னன்னா, இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனில ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரீ டைம்ல நான் வந்து சோஷியல் மீடியால இருக்கேன், யூடியூப்ல இருக்கேன், ஃபேஸ்புக்ல இருக்கேன், லிங்க்டின்ல இருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், இதுலலாம் இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட டைம் வந்து நான் எப்படி வந்து ப்ரொடக்டிவா இப்போ அந்த டைம் வந்து மணியா எப்படி கன்வெர்ட் பண்றது? இந்த இதுல எனக்கு ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு டெக்னாலஜி தெரியும், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ரொம்ப என்னோட ஸ்கிரீன் டைமை நான் எப்படி வந்து மணி மேக்கிங் இதுவா பண்றது? அதுக்கு உங்களோட டிப்ஸ் என்ன? இப்போ நீங்க நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இது பண்றதா எப்படி ஒருத்தங்க இன்னைக்கு டேக் அவேவா நம்ம இதை எடுத்துக்கலாம், இன்னையில இருந்து இதை பண்ணலாம்னா நீங்க ஐடி பீப்புள் இருக்கோம் இல்லையா, இதை பண்ணா உங்களுக்கு இது வந்து அது இமீடியட்டா நாளைக்கே நமக்கு இவ்வளவு வந்துடும் இல்ல, பட் எப்படி இதை ஒரு ஹாபியா ஜெனரேட் பண்ணி இன்கம் ரெவென்யூ ஜெனரேஷனா எப்படி கொண்டு வர்றது? எஸ், ஆப்வியஸ்லி பார்த்தோம்னா எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஒரு போஸ்டர் டிசைனிங் இல்லாம பேசிக் அது இல்லாம அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்கானிக்காக நம்ம பேஜில் அப்லோட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னாலும் ஜஸ்ட் பேசிக்காக நம்ம ஒரு கிராஜுவலாக நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போஸ்டர் டிசைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் வந்து பேசிக். இதெல்லாம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணோம். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இதுக்கெல்லாம் டைம் ஒன்றும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல.
ஸோ அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நிறைய நீங்கள் ஃப்ரீலான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங்காகவே நம்ம போஸ்டர் மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம், வீடியோ மட்டும் எடிட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க மந்த்லி எனக்கு இத்தனை வீடியோஸ் வேணும்னு சொல்லி ரா வீடியோ சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அதை மட்டுமே நம்ம பண்ணி கொடுத்தா அதை மணியாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு பக்கா எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா 2 hours ஒரு 2 வீடியோஸ் பண்ணிடலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா ஸ்டார்டிங்ல 1 வீடியோ பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 2 வீடியோஸ் பண்ணலாம். அதெல்லாம் பெர் வீடியோவுக்கு இவ்வளோ மணி அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஏர்ன் பண்ணலாம். பர் போஸ்டருக்கு இவ்வளோ நம்ம டிசைன் பண்ணி அதெல்லாம் வந்து ஈஸி மணி மேக்கிங். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து போஸ்டர் வேணும், வீடியோ எடிட்டிங் வேணும், அவங்கள்ட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் ஒர்க்குக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க ஃப்ரீலான்சரை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம இமீடியட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நமக்கு வித்தின் 1 வீக்கே போதும். அதிலே லேர்ன் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம ஈஸியாக மணியாக அவங்க ரைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஒர்க்கு 8 hours 9 hours இல்லாமல் வீக்கெண்ட் லீவ் சாட்டர்டே சண்டே பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி எடிட்டிங் இப்போ நம்ம ஆக்சுவலா இவங்க ஹைடெக் இதுல இருந்து நமக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துருந்தாங்க 7 minutes இதுல நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த எடிட்டிங்க்கெலாம் நல்லா இதாக இருந்துட்டு இருக்குது. போஸ்டர் டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்ம பர்சனலாக இப்போ நிறைய பேருக்கு பிராண்டிங்கே பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அவங்க வந்து ஆப்வியஸ்லி பிராண்டிங் பண்ணி தருவாங்க. தென் இன்னொன்று என்னன்னா, இந்த எனக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியும். நல்லா ஒரு பிஸ்னஸ்னா எனக்கு அது ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண தெரியும், கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்தா அவங்க ஆட் ஷூட் பண்ணிப்பாங்க அப்படின்னாலும் அதுவுமே நம்ம பண்ணி தரலாம். இப்போ இதுல உள்ள சேலஞ்சஸ் என்ன ஜி? இப்போ நான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க நான் எடிட் பண்ணி கொடுக்கலாம், வீடியோ எடிட் பண்ணலாம், கண்டென்ட் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதுல வந்து நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்ச் என்ன? இப்போ நிறைய பேர் இருக்காங்க வீடியோ வாங்கிட்டு காசு கொடுக்காம போறது அந்த மாதிரி உள்ளது. ஏன்னா டிஜிட்டல்ல இப்போ நேர்ல பார்த்தோம்னாக்கா ஒரு இதா இருக்கும், டிஜிட்டல்ல அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி இருக்கா சும்மாவே? அது இதுல உள்ள சேலஞ்சஸ் நீங்க என்ன மெயினா நீங்க என்ன பண்றீங்க? இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு ஃப்ரீலான்சரா இருக்கணும், ரைட் பிஸ்னஸ்க்கு நம்ம ஃப்ரீலான்சரா இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியர்பை நம்ம ஏஜென்சிஸ்னா தெரியும், நான் ஆப்வியஸ்லி நம்ம சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், அவங்கள செக் பண்ணிக்கலாம் அவங்க எப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுல நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபேக் ஆகிறது சான்ஸ் ரொம்ப கம்மி. பிசிக்கலா அவங்களோட அட்டாச் பண்ண அவங்களோட ஒரு மீட் கனெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ட்ரஸ்ட் தான் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அவங்க தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பே பண்றோம் அப்படின்னா அவங்க தான் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம அவங்க தான் சரி இவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துடுவாங்களா, இவங்க வீடியோ கரெக்டாக எடிட் பண்ணி கொடுத்துருவாங்களா, நம்ம கிளைண்ட் சைடு நமக்கு நேம் கரெக்டாக இருக்குமா, இவங்களை வச்சு நம்ம ஏர்ன் பண்ண முடியுமான்னு அவங்க தான் நிறைய நம்மளை இது பண்ணுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்தளவில் அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட் நம்ம அந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரீலான்சராக பண்ணுறப்ப பிஸ்னஸ் நீங்களே ஃப்ரீலான்சரானா எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவேன், என் பிஸ்னஸ் ஐடி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்களே இது பண்ணிக்கலாம். அதனால மணியில வந்து இஷ்யூ வர்றது வந்து ரேர் தான் அதுல. ஏன்னா ஒர்க்கா அவங்கள்ட்ட வரப்ப மணி இஷ்யூ எதுவும் வராது. 2 பேரும் மியூச்சுவலா இருக்கிறப்ப நம்ம அவுட்புட் கரெக்டா இருக்கிறப்ப எந்த இஷ்யூவும் வராது. ஓகே, இவங்க வீடியோ எடிட் பண்ணி தரேன்னு சொல்றவன் அந்த ஒரு ஃப்ரீலான்சர் வந்து கரெக்டா, ஏன்னா அவனை வந்து பிடிக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் இருக்காது, இவங்களோட கண்டென்ட் அவங்க கிட்ட டைம். ஓகே, புரியுது. இது அந்த மாதிரி இருக்கும்போ அவங்க தான் ரொம்ப நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? கண்டென்ட் கரெக்டா கொடுத்துட்டோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. கரெக்ட். இன்னொன்னு டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும் எடிட்டிங்ல. போஸ்டர் டிசைனிங்லையும் சரி, நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அந்த கொச்சன்னு ஒரு போஸ்ட்ல ஒரு மேட்டரை கொண்டு வரக்கூடாது. அந்த கிரியேட்டிவ் மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அடுத்தடுத்து தெரிஞ்சிடும். நமக்கு என்ன சொல்ல வரோங்கிறத ஒரு இமேஜ் ஒரு கண்டென்ட்லேயே தெரிஞ்சிடணும். அந்த போஸ்டர்ல நம்ம என்ன கன்வே பண்ண வரோம் அப்படிங்கிறது நம்மளோட கிளைண்ட் நம்ம டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ இனிஷியலா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருவாங்க. டிஃபிகல்டிஸ்னா இதுதான். அது மாதிரி வீடியோ எடிட்டிங் அப்பையும் ரொம்ப அனிமேஷன்ஸ் யூஸ் பண்ணாம கொஞ்சம் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்றோம் அப்படின்னா நிறைய காமெடி சீன்ஸ் கிளிப்பிங்ஸ் அதெல்லாம் போட்டுடலாம். ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு பண்றோம் அப்படிங்கிறப்ப அதை யாரு பார்ப்பாங்க, அந்த வீடியோவை யாரு பார்ப்பாங்க, அந்த போஸ்டரை யாரு பார்ப்பாங்க, அவங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசம் நம்ம காட்டணும். அதெல்லாம் தான் டிஃபிகல்டிஸ். அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ எடிட்டிங், போஸ்டர் டிசைன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்துக்கணும்னா இன்ஸ்டியூட்ஸ், இப்போ நம்ம ஹைடெக் இது நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, அது மாதிரி நல்ல நேம் உள்ள இன்ஸ்டியூட்ஸ் பிளஸ் ஆன்லைன்ல எந்தெந்த சோர்ஸ்ல அவங்க கத்துக்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த இதெல்லாம் இருக்குப்பா நீங்களே. ஏன்னா இது வந்து கிரியேட்டிவிட்டி கரெக்டா, டெக்னாலஜிக்கெல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் கிரியேட்டிவிட்டி தான் அதிகம்.
ஸோ அப்போ வந்து இந்தந்த சோர்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து கத்துக்கலாம் அப்படின்னா நீங்க எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இன்ஸ்டியூட் வைஸ் இன்க்ளூடிங் உங்களோட இது எல்லாத்தையுமே நீங்க அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்களேன், எப்படி எந்தெந்த இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தட் யாரும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க வந்து இது பண்ணலாம். எஸ். இப்போ அதான் ஆப்வியஸ்லி நம்ம இப்போ கிளாஸஸ்லாம் போகிறோம்ல, கிளவுட் ப்ரோக்ராமிங், ஐடி ட்ரைனிங்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கோர்ஸ் தேரிட்டிக்கலாக இல்லாமல் அவங்களோட ரியல் டைம் கிளைண்ட்ஸ்ட ஒர்க் பண்ணுற மாதிரி எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க. இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு எங்கள் கிளைண்ட்ஸ் ஒர்க்கை தான் அவங்கள்ட்ட கொடுத்து எடிட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி உள்ள இன்ஸ்டியூட்லாம் அவங்க அப்ரோச் பண்ணால் ஈஸியாக தேரிட்டிக்கலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். தென் அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங்னா எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ரொம்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அது கேப்கட் அந்த மாதிரி ஒரு செலக்டிவான சாஃப்ட்வேர்ஸ், அதிலே ப்ரீமியம் அந்த மாதிரி போனாலே அவங்க பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம்னா, இது எல்லாமே நமக்கு இன்டர்நெட் தான். இப்போ யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். நம்ம வந்து சாட் ஜிபிடியில் போட்டு டாப் 5 வீடியோ எடிட்டர்னு போட்டால் அதை கொடுத்துடும், அதை பார்த்து கற்றுக்கலாம். அது எல்லாமே கற்றுக்கிட்டாலும் அந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு இன்ஸ்டியூட்லேயோ ஒரு மென்டாருக்கு கீழே போய் ஒர்க் பண்ணுறப்போ தான் நமக்கு வரும். பேசிக் ஐடியாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் தான் அவங்க கிரியேட்டிவ், அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட்டிவ், அவர் கொடுத்த ஐடியாஸை பேஸ் பண்ணி ஓகே இந்த சினாரியோக்கு இந்த நம்ம கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட்டிங்ல, ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு இந்தந்த கண்டென்ட் போட்டுக்கலாம் போஸ்டர்ல அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா வந்துடும். ரைட் இன்ஸ்டியூட் செலக்ட் ஒரு கம்பெனிக்கோ இல்ல ஒரு கிளையண்ட்டுக்கோ ஒர்க் பண்ணும்போது தான் அது வந்து ஆமா ஃபார்மலைஸ் ஆகும் இல்லையா? நம்ம போயிட்டு படிச்சு மட்டும் அது கண்டினியூ நம்ம கரெக்டான அவுட்புட் கொடுத்துட முடியாது. அந்த எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறோமோ அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி தான் அவங்க லேர்ன் பண்ணணும். வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, போஸ்ட் எடிட்டிங்கா இருந்தாலும் சரி. ஜஸ்ட் அவங்க ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து அதை எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டா இருக்காது. அவங்க ரியல் டைம்ல இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு இவங்கள போஸ்டர் பண்ண வச்சு அந்த கிளைண்ட் அதை அக்ரி பண்ண வச்சு அந்த மாதிரி தான் அவங்கள நாலேஜ் பில்ட் பண்ணணும். போஸ்டர் டிசைனிங்கா இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டிங்கா இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டிங்கா இருந்தாலும் சரி. சதீஷ் வந்து இதுக்கெல்லாம் பெய்டு சாஃப்ட்வேர் இல்ல ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்? ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. எல்லாத்துலயுமே ஓபன் சாஃப்ட்வேர் இருக்கு. பிரீமியம் போகணும்னு அவசியம் இல்லை. பேசிக்ஸா நம்ம பண்ணணும் அப்படின்னாலே நம்ம நிறைய கிராக்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கு. பிசிக்கு மொபைலுக்குமே இருக்குது நிறைய அனிமேஷன், எல்லாமே நிறைய அனிமேஷன்ஸ்லாம் ஃப்ரீ உள்ள இருக்கு. அது கூட நான் செஷன்ஸ் முடிஞ்சாலும் லிஸ்ட் அவுட் அனுப்பிச்சு விடுறேன் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, நாங்க இதுல முடிஞ்ச உடனே நாங்க அந்த குரூப்ல வந்து இவங்களோட இன்ஸ்டியூட்டோட இது எல்லாமே நான் ஷேர் பண்றேன் வித் விக்னேஷியோட நம்பர், அவங்களோட இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வெப்சைட் எல்லாம் எதுவுமே ஷேர் பண்றேன். இன்னொன்னு நான் இப்ப பார்த்தது என்னன்னாக்கா, ஒரு நாள் ஒரு 2 பசங்களை மீட் பண்ணோம். அவங்க என்னன்னா காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இந்த இதுக்கு மட்டுமே, அதாவது பில்டிங்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பிசினஸ்க்கு மட்டுமே அவங்க வீடியோ மேக் பண்ணி அவங்களோட கிளைண்ட்லாம் பாத்தீங்கன்னா பிரான்ஸ், யூகே அந்த மாதிரி கிளைண்டா இருக்காங்க. சின்ன பசங்களா தான் இருக்காங்க. நம்ம பஸ்ல நார்த் இந்தியன்ஸ். அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க டிராவல் கேரளா, தமிழ்நாடு முடிச்சுட்டு கேரளாக்கு போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஸ் ஒரே பஸ்ல நாங்க திண்டிவனம் வரைக்கும் போக வேண்டியதா இருந்தது. அங்க பஸ் மாறும். அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இதுதான், இவங்க தான் கிளைண்ட், அவங்களுக்கு நாங்க இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் தான் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, மந்த்லி எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னாக்க, மந்த்லி அந்த அவன் வந்து ஒருத்தன் பாஸ், இன்னொருத்தன் கீழே ஒர்க் பண்றான், அவனுக்கே நான் 80,000 கொடுக்குறேன் மந்த்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சீசனலா இருக்குமா இல்ல கண்டினியூ ஆகிட்டே அவங்களோட இது growth? இப்போ கிளைண்ட் வந்து சில கிளைண்ட் வேணுங்கிறாங்க, இது பண்றாங்க. எப்படி இது மாதிரி காலேஜ் படிக்கும் போதே ஒரு பசங்க வந்து எப்படி ஒரு கிளைண்ட் பொட்டன்ஷியல், அதுவும் யூகே பிரான்ஸுங்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படி இவங்க டார்கெட் பண்ணி இவங்க எப்படி பண்ண முடிஞ்சது? நீங்க ஏன்னா நீங்க அந்த பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு அதோட நுவான்சஸ் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இதுல உள்ளது. ஸோ ஸ்கோப் வந்து வேர்ல்டு வைடா இருக்கு பாருங்க, நம்ம லோக்கலா இல்லாம. இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சரா நான் பண்றேன், வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், போஸ்ட் எடிட் பண்றேன். என்னோட ப்ரொஃபைலை நான் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு, நான் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறேன், என்னை பத்தி எப்படி தெரியுங்கிறப்ப என்னோட ப்ரொஃபைலை நான் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கணும் டிஜிட்டலா. அப்பதான் நம்ம குளோபலா நம்ம வந்து கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அந்த அவங்களுக்கெல்லாம் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க போயிருக்க மாட்டாங்க அந்த கிளைண்ட்ஸை தேடி, அந்த கிளைண்ட்ஸ் இவங்களை அப்ரோச் பண்ணிருப்பாங்க. ஓகே இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு கிளைண்ட் வந்துட்டு அடுத்தடுத்து அவரோட ரெஃபரல்லயே போய் இது பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டலா. ஸோ அவங்க வந்து ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப டு பி ஃப்ராங்க் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஓகே பெரிய கிளைண்ட்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு 100% ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஹாபியா ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது அப்படியே ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கும்.
இப்போ நான் ஒரு குளோபலாக இருக்கேன், எனக்கு இந்தியா மார்க்கெட் பிடிக்கணும், இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் சிட்டி மார்க்கெட் நான் பிடிக்கணும் அப்படின்னா அந்த சிட்டியில் யார் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, யார் அதிக லைக்ஸ் வச்சிருக்காங்க, ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்வியஸாக பார்த்தா டீனேஜ் கைஸ் தான் வச்சிருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து அவங்களோட ரெகுலர் ஒர்க் போடுறது ஒன்றும் பெரிய எஃபர்ட்லாம் இல்லை, ரெகுலராக அவங்க ரொட்டீன் போட்டே வியூஸ் லைக்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அதுலயும் அவங்க கரெக்டா எனக்கு அவன் அந்த பையன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான், எங்களோட கிளைண்ட் பூரா ரியல் எஸ்டேட் தான் சார், நாங்க வேற ஆமாம், யாருக்குமே பண்ண மாட்டோம், ஒன்லி ரியல் எஸ்டேட் தான். என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பில்டிங்கை வந்து நாங்க எடிட்டிங் வீடியோலயே அந்த கிட்டத்தட்ட சினிமா மாதிரி அவன் சொல்றான், நாங்க அப்படி பண்ணி இந்த இதை காட்டி அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணி, ஸோ அது வந்து அவங்க அதுல வந்து எக்ஸல் பண்ணிடுறாங்க இல்லையா, அவங்களோட விளையாட்ட ஆரம்பிச்சது. அந்த மாதிரி பார்த்தா அந்த கிளைண்ட் அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளைண்ட்ஸ் தான் அவங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியும் பண்றவங்க இருக்காங்க. இப்போ ஆப்வியஸா நம்ம எங்க ஸ்டாஃப் ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவனோட நார்மல் இண்டிவிஜுவல் இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னாலே ஒரு 30K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான். ஜஸ்ட் அவன் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் இது பண்றது கிடையாது, ஜஸ்ட் அவன் ரொட்டீன் தான் டெய்லி எடுத்து வீடியோஸா போடுறது. அதை ஸ்லோவா கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அவனை அப்ரோச் பண்றாங்க. இப்ப எங்க ப்ராடக்ட்டை ஜஸ்ட் உங்க பேஜ்ல ஒரு போஸ்ட் பண்ணி விடுங்க, ஒரு போஸ்டர் போடுங்க உங்க பேஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி அப்படிங்கிறப்ப அவன் செலக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்றான். இது ட்ரஸ்டபுளா இருக்கா, நீங்க கொடுக்குற எல்லாத்தையும் என்னால போட முடியாது, என்ன அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அதெல்லாம் செக் பண்ணி அவன் ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தேடி வரும். ஒன்ஸ் நம்ம டிஜிட்டலா நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம ப்ரொஃபைல் பில்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கார்பரேட்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா எங்கேயோ கார்பரேட்ஸ் எங்கேயோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அவன் தமிழ்நாட்டில் ஒரு டார்கெட்டட் லொகேஷன் அவன் டார்கெட் பண்ணணும்னா அவன் பிசிக்கலாக வந்து ஸ்டோர்ஸ் போட்டு அவனோட எஸ்டாப்ளிஷ் பண்ணி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணி டிஜிட்டல் பண்ணி வரதுக்கு இன்ஸ்டன்ட்டாக உடனே பிடிச்சிடலாம்ல. இப்போ தமிழ்நாட்டில் பிடிக்கணும், யங்ஸ்டர்ஸ் பிடிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பரிதாபங்கள் இருக்காங்க, தென் இப்போ மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க, ப்ளூ சட்டை மாறன், அவங்களுக்குன்னே ஒரு ஃபேன் பேஸ்லாம் இருக்கு, அவங்கள வச்சே பிடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பில்டு நம்ம ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரீ டயத்தில் கிரியேட் பண்ணால் கூட போதும், இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஃப்ரீ டயத்தில் நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட ஃபேஸ்புக் அந்த மாதிரி இது பண்ணி லிங்க்டின்ல நிறைய கனெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சுட்டோம்னாலே அதெல்லாம் வில் மேக் மணி ஃபியூச்சர். இதுக்காக நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகே வஜி, எனக்கு ஒரு டவுட்டு. ஹலோ, எனக்கு இதுல அடாப்ட் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா புதுசு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுல ஒர்க் ஃப்ரெண்டுங்களே தெரிஞ்சவர், நான் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடாப்ட் கேம்பெயின்ல ஒர்க் பண்றேன். எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அடாப்ட் கேம்பெயின்ல. பட் நான் டீட்டெயில்டா அவர்கிட்ட கேட்க முடியல. பட் ஒரு கியூரியாசிட்டியில நான் சர்ச் பண்ணா அதை பத்தின டீட்டெயில்ஸ் அதிகமா இல்லை. பட் அது ரிலேட்டட் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் அந்த பையன் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எம்என்சில ஒர்க் பண்றாப்ல. ஸோ அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அது என்ன மாதிரி, என்ன அதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? அடாப்ட் கேம்பெயின் தானே சொல்றீங்க? கரெக்ட். சேம் நம்ம இப்போ சொன்னோம்ல, அது எல்லாமே அதுக்கு கீழே வர்றது தான். நம்ம வெபினார்ஸ், டுட்டோரியல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி பண்றது, ட்ரையல்ஸ் அண்ட் டெமோஸ் மாதிரி கொடுக்குறது. அதுல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் கூட யூஸ் பண்ண சொல்றாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே. லைக் அதுல டெக்னிக்கலுக்கு எந்த இதுவுமே கிடையாது. நம்ம இப்ப சொன்ன கேட்டகரிஸ் எல்லாமே அதுக்கு கீழே வரதான். ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் என்ன யூஸ் பண்ணுவாங்க அடாப்ட் கேம்பெயின்ஸ்லன்னா, இந்த ஃப்ரீ ட்ரையல்ஸ், இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி சோஷியல் இது பண்றது, டெஸ்டமோனியல்ஸ் கலெக்ட் பண்றது, நம்ம சொன்ன இந்த கூகுள் ஆட்ஸ் எல்லாமே இதுக்கு கீழே வர்றது தான். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாய், எனக்கு ஒரு டவுட். என் பேர் சதீஷ். ஓகே, ஆக்சுவலாக இப்போ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு நம்ம பண்ண போஸ்டோ வீடியோவோ கஸ்டமருக்கு சரியாக ரீச் ஆகலை
அப்படின்னு சொன்னா இல்ல அந்த கஸ்டமருடைய நம்பர் கொடுக்குறோம். ஸோ கஸ்டமர் டைரக்டா கால் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கஸ்டமர் ஏதாவது ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க கொடுத்தது வந்து சரியில்லை அப்படின்னு ஏதாவது சொன்னா அதுக்கு எந்த மாதிரி எப்படி டேக்கிள் பண்றீங்க? உங்க கஸ்டமர் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க கொடுத்தது வந்து சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? இல்ல எல்லாமே நமக்கு டிஜிட்டலா ரெக்கார்ட் ஆகும். எப்படின்னா நம்ம பெய்டு பண்ணோம்னா என்ன லீட்ஸ் என்ன கன்வர்ஷன் தெரிஞ்சிடும் அதுலயே. இப்போ நான் ஒரு பெய்டுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஆர்கானிக் வரும். பெய்டுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும் நம்மள்ட்ட. எத்தனை லீடு வந்திருக்கு, எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த லீடு வந்து இப்போ 10 லீடு வந்திருக்கு, ஒரு லீடுக்கு 200 ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னா 2000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ப்ளஸ் டாக்ஸஸ் ப்ளஸ் அந்த 20 லீட்ஸ் வந்து லீட் ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த லிஸ்டோட வந்துடும் நமக்கு. யார் நேம் என்னென்ன கொடுத்து என்னென்ன ஃபீல்டு கொடுத்துருக்கோமோ அதை ஃபில் பண்ணி வந்துடும். அதுல வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ கன்வர்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது அந்த கிளைண்ட்ஸ்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கால் நம்ம பண்ணி கொடுத்தா நம்ம வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எப்பயுமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வெல் எஸ்டாப்ளிஷ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற லீட்ஸை ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க கால் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ரேண்டமாக கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க அனலைஸ் பண்ண முடியும் அந்த நம்ம ஆடு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா, நம்ம கரெக்டான டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான் ரீச் பண்ணியிருக்கோமா, இல்லை அவுட் ஆஃப் லொகேஷன் போகுதா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கால் நம்ம முடிச்சுட்டு ஒரு 60 to 70% பாசிட்டிவா இருக்கவங்கள தான் ஃபார்வர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பாசிட்டிவா கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் பிசினஸ்ல உள்ள பிரைசிங்கோ இல்ல ஸ்பெக்கோ அதெல்லாம் ஒத்து வந்தாதான் வாங்குவாங்க. எனக்கு ஒன்று வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் தான், பட் ஆனால் எனக்கு அது பிரைசிங் ஓகேவா இருக்கணும், அது எனக்கு அதோட ஃபீச்சர்ஸ் எனக்கு ஓகேவா இருக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளைண்ட்ஸ் கொண்டு வந்து கிளைண்ட்டை கொடுத்துடுவாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு பாசிட்டிவான கிளைண்ட்ஸை கொண்டு வந்து ரீச் பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். அது கன்வெர்ட் ஆகிறது வந்து அந்த பிசினஸ் ஓனர்ஸுங்க கையில தான் இருக்கு. ஸோ அவங்க பெய்டா போகும்போது அவங்க ஹைட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம கால் பண்ணி அவங்கள்ட்ட போறப்ப. ஏன்னா எல்லாமே ரெக்கார்டபிள். கண்டினியூ ஒரு 2 hours ரன் பண்ணி தரேன், இல்லப்பா எதுவுமே எனக்கு கன்வெர்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்கன்னா 3வது ஆள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம திருப்பி அந்த டேட்டாஸ் நம்மள்ட்ட இருக்கும், அவங்களுக்கு கால் பண்ணி என்ன கன்வெர்ட் ஆச்சு அந்த மாதிரி அது மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்க அதுல ஹைட் பண்றதுக்கான நீடர் இருக்காது. ஏன்னா கிளைண்ட்ஸ் மேக்சிமம் அப்படி பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா ஆர்கானிக்ல பண்ணாதான் உண்டு. ரேண்டமா நம்ம ஆர்கானிக்கா நம்ம அப்லோட் பண்றோம்ல போஸ்டர்ஸ் பேஜஸ்ல அப்லோட் பண்ணி அந்த மாதிரி போகும்போதுலையுமே அதுலயுமே லைக்ஸ் வியூஸ் ஷேர்ஸ் இதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல அந்த போஸ்டர்ல இருக்கிற நம்பரை பார்த்துட்டு அவங்க டைரக்டா ஃபோன் பண்ணி பிசினஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு அதை ட்ரேஸ் பண்ண முடியாது. இதே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க, கமெண்ட்ஸ்ல கால் பண்ணி கான்டாக்ட் கேட்கறாங்க, அதெல்லாமே டாக்குமெண்டைஸ்ட் ஆயிரும். அதெல்லாமே அவங்களுக்கு கிளைண்டா தான் கணக்கு நமக்கு. அதனால அவங்க ஹைட் பண்ண முடியாது நம்மள்ட்ட. ஓகே, தேங்க்ஸ். ஸோ இதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மள்ட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. இப்போ ஸோ என்னென்ன எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜர் ஒரு ரோல் எடுத்துக்கலாம். நம்ம பிபிசி கூகுள் ஆட்ஸ் அண்ட் மெட்டா ஆட்ஸ் மட்டும் நான் ரன் பண்ணுவேன் நல்லா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி தான், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தான். கூகுள் ஆட்ஸ் கிரியேட் பண்றது, மெட்டா ஆட்ஸ் கிரியேட் பண்றது, ஜஸ்ட் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும்னா கீவேர்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும், லொகேஷன் டார்கெட் பண்றது இருக்கணும், அந்த ஆப்டிமைஸ் ஸ்கில் இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க 1 or 2 hour ஒரு மந்த் ஆட்ல ஒர்க் பண்ணீங்கனாலே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துடும். தென் கண்டென்ட் மார்க்கெட்டர், நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் ரைட்டர், நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் அதெல்லாமே ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். தென் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், வெப் அனலிட்டிக்கல், இந்த மாதிரி ஃபீல்ட் நிறைய இருக்கு. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தா ஒவ்வொரு ஃபீல்டும் இருக்கு, ஒவ்வொரு ரோலும் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரோலுக்குமே நமக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு ரோல்ல நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிடுச்சு அதுலயே நம்ம ஏர்ன் பண்ணலாம். தென் ஆப்வியஸ்லி நம்ம என்ன ரோல்ஸ், அவங்களோட என்ட்ரி லெவல் சேலரி எவ்வளோ இருக்கும். ஒரு கம்பெனி ஃப்ரீலான்சிங்காக போகாமல் கம்பெனியாக போறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக போறீங்கனாலே இந்த சேலரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ரியல் டைமாக நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிளைண்ட்ஸுக்கு நிறையா கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிட்டாங்க, நம்மளோட கிளைண்ட்ஸுக்கு கிளைண்ட் நல்லா கன்வெர்ட் ஆகி பிசினஸ் ரேஷியோ நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கட்டும், இந்த சேலரியில தான் அவங்க என்ட்ரே ஆகலாம், ஈஸியாக என்ட்ரு ஆகலாம் அவங்க இதில். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்கணும்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நான் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதுல மட்டும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்பெனிஸா போறீங்க, கார்பரேட்டா போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்வியஸ்லி இந்த சேலரி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுல. ஒன்ஸ் என்டர் ஆயிட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒரு பிளஸ் என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் ஆட் கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டடா ஒரு பேஷனேட்டா இருக்கிறவங்க ஒர்க் பண்றதுக்கான சூப்பர் ஃபீல்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் எப்பயுமே டிஜிட்டலா இருப்பேன், நான் இன்டர்நெட் நிறைய யூஸ் பண்றது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அதே மணியா மேக் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் அதுல.
ஸோ அது சேலரிஸ்மே பார்த்தீங்கன்னா நல்ல சேலரிஸ் இருக்கும். நீங்கள் சேலரி தாண்டி நீங்கள் ஓன் ஏஜென்சியாக ஆரம்பிக்கலாம். 1 or 2 years 3 yearsலேயே நீங்கள் ஐடியாஸ்லாம் நம்ம கெயின் பண்ணிட்டு ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பெஸ்ட். ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் போய் லேர்ன் பண்ணுறீங்க, அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க, ரியல் டைம் சினாரியோவில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க. ஒரு கிளைண்ட்டு வெவ்வேறு கிளைண்ட் இருப்பாங்க. நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட் இருப்பாங்க, இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க இருப்பாங்க, டோட்டலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் இருப்பாங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸ் இது பண்ணுறதுக்கு, மந்த்லி எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா. ஸோ ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கிளைண்ட் வந்து ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 1 lakh இன்கம் தான் எதிர்பார்ப்பாங்க யாராக இருந்தாலும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60,000 வந்தால் தான் அவங்களுக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த 10,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 50,000 60,000 எடுத்தாங்கன்னா ஹாப்பினஸ்லேயே அவங்களே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. சில பேர் சார் சொன்ன மாதிரி ஹைட் பண்றவங்களும் இருக்காங்க, அவங்கள நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனா அது ரேர் கேஸ் தான் அது. ஏன்னா எல்லாமே டாக்குமெண்டைஸ் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸே கிடைக்கும். டிஜிட்டல் நல்ல மணி மேக் பண்ணலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம் மணி. ஸோ 2025ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னா, இப்போ கரண்ட்லி அது பூமிங்ல தான் இருக்கு. பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆயிட்டாங்க டிஜிட்டல்ல. ஸோ 2025ம் ஆப்வியஸா அப்படிதான் இருக்கும். எக்ஸ்பேண்டிங்கா இருக்கும், கிரியேட்டிவ் மோர் ஜாப்ஸ் இருக்கு அதுல. ஸோ எனி பிஸ்னஸ் நீங்க உள்ள வரலாம். எனி பிஸ்னஸ்க்கும் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா பிஸ்னஸ்க்கும் இப்போ பேசிக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே இப்போ ஒரு வெப்சைட் இருந்தால் தான் ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்குது. ஒரு வெப்சைட் பண்ணணும்ப்பா, எனக்கு ட்ரஸ்ட், என் கிளைண்ட் வெளில இருக்காங்க, என்ன ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் வேணும், ஒரு கூகுள் மீ பிஸ்னஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நீடட் ஆயிடுச்சு. ஸோ ஜாபும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வைடா இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்கள் நெக்ஸ்ட் நான் ஐடியில் இருக்கேன், எனக்கு மூவ் ஆன் பண்ணணும், இல்லை ஐடியில் இருந்துட்டு அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஐடியில் வாங்குற சேலரிக்கு ஈக்குவலாகவே நீங்கள் வாங்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பேஷனேட்டாகவே ஒர்க் பண்ணி எடுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ இது சஜஷன்ஸ் நம்மளோடது. வேற ஏதாவது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் இருக்கா ஜி? ஒரு சின்ன கொஸ்டின். சொல்லுங்க. ஹோப் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல டீச் பண்ணி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? எஸ். ஓகே ஃபைன். ஸோ உங்ககிட்ட நான் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஒரு ஃப்ரீலான்சரா கன்வெர்ட் ஆகுறேன். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு நான் போஸ்டிங் வீடியோலாம் பண்ணும்போது எனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, அப்பார்ட் ஃப்ரம் கோர்ஸ், அந்த கோர்ஸ் டியூரேஷனுக்கு பிறகு உங்கள்கிட்ட ஏதாவது சப்போர்ட் நான் எதிர்பார்க்கலாமா? ஷூர், கண்டிப்பா. இப்போ எங்கள்கிட்ட படிச்சவங்கள தான் நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீலான்சராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்கிற கிளைண்ட்ஸ், எங்களுக்கு ஆப்வியஸ்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. 25 கிளைண்ட்ஸ் இருக்கிறப்ப எங்கள்கிட்ட நல்லா லேர்ன் பண்ணிட்டு வில்லிங்காக இருக்காங்க, ஃப்ரீலான்சராக அவங்க பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஒரு கம்பெனிஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆப்வியஸாக அவங்க சப்போர்ட் வேணும், அவங்களுக்கும் எங்கள் சப்போர்ட் வேணுங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுப்போம் சப்போர்ட்டிங். இல்லை எனக்கு 50 days கோர்ஸ் முடிச்சிட்டீங்க, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இல்லை. இப்போ ரீசெண்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஹைடெக்கில் டைடலில் வந்து ஆஃபீஸ் அக்வயர் பண்ணியிருக்கோம், பாண்டிச்சேரி டைடலில், திருச்சி தம்பலத்தில். இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு 6 months எங்க கூட டிராவல் பண்ணி இன்டர்ன்ஷிப் முடிக்கிறவங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து எங்கள்கிட்ட ரெக்ரூட் பண்ணிக்கிறோம் எங்க கிளைண்ட்ஸ். அப்படி இல்லை எங்க கிளைண்ட்ஸுக்குமே நாங்கள் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ வந்து இது அந்த கோர்ஸ்க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க பியாண்ட் அந்த டூரேஷன் என்ன டவுட்ஸா இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பா. ஓகே சூப்பர். ஓகே ஜி, எண்ட் ஆஃப் தி செஷன். அதான் நம்ம இப்போ சொன்னதெல்லாம் இதில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் தி இது. ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம எடுக்கலாம், நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ நம்ம கோர்ஸாக போகும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதான் எண்ட் ஆஃப் தி நம்ம செஷன். ஸோ எவ்ரிபடி திங்க் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ ஏதாவது இருக்கிறப்போ ஜஸ்ட் ஏதாவது வேற ஏதாவது மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 8 years எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு கெரியர்லேயும் நீங்கள் ஒரு ஏஜென்சிலையும் போகலாம், ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம், ஓன் பிஸ்னஸும் பண்ணலாம். 3 ஆப்ஷன் இதில் இருக்கும், வைடாக இருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த அளவில். இல்லை எனக்கு அப்படியெல்லாம் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏஜென்சி ஆரம்பிக்க வேணாம், இது பண்ண வேணாம் அப்படின்னா ஏதாவது ஒன்று இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க. SEO லேர்ன் பண்ணி, SCM லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், ஏதாவது ஒன்றில் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு பர் டே 1 hour ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். பர் டே 1 hour பண்ணீங்கன்னா டூ வீடியோ பர் வீடியோக்கு 1000 2000 போட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 10 வீடியோ பண்ணீங்கன்னா 20,000. இதெல்லாம் ஒரு ஓரல் ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் உள்ள டெப்த்தாக போனீங்கன்னா இன்னும் நிறையவே ஏர்ன் பண்ணலாம்.
கரெக்ட். ஏன்னா நிறைய பேர், நிறைய ப்ரொஃபஷனல் பீப்புள், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி தேவைப்படுது அவங்களோட பர்சனல் இது பண்றதுக்கு இல்லையா. ஸோ அந்தந்த லொக்காலிட்டியில அவங்க வந்து அதை பில்ட் பண்ணலாம் வித் வீடியோஸ் கண்டென்ட். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய பேர் டைம் நம்ம மோர் தேன் லிமிட்டட் டைமோட ரொம்ப ஜாஸ்தி போயிட்டோம். 1 hour 45 minutes கிட்ட வந்துட்டோம். ஸ்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. ஈவன் தோ நம்ம வந்து வேற ஏதாவது இருக்குனாலும் நீங்கள் அதை அழகாக சம்மரைஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. ஒரு இதில் கொண்டு வந்து நம்ம டாபிக் வந்து நம்ம எப்படி சஜஸ்ட் பண்ணோம்னாக்கா வேற என்னென்னலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடி பர்சனுக்கு இருந்தது. ஸோ ஐடினா நேச்சுரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் நாலேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு வந்து அதை அழகா ஒரு பக்கெட்ல போட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you. பாலமுருகன் ஏதோ கேட்கறது கொஸ்டின் இருக்கா? ஜி இப்போ நான் கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணணும்னா யாரை ரீச் அவுட் பண்ணணும் ஜி? நான் உங்க நம்பர் சாட்ல போடுறேன் ஜி. விக்கிஜி உங்களோட நம்பர், உங்களோட இதை இதுல சாட்ல ஷேர் போடுங்க. பண்ணுங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஆ, ஓகே ஓகே. நான் இவர்கிட்ட இந்த வீடியோ போடும்போது அதில் கீழே அவங்களோட நம்பர்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் போடுவேன். நீங்க அவங்கள ரீச் அவுட் பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். Okay, தேங்க்யூ thank you. ஆல் த Thank you. பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thanks. தேங்க்யூ ஸோ மச். Guys, thank you.